வெளிநாட்டு அங்கிள் மேரோட எல்லாம் கண்டாக்ட் வச்சிருந்து அவை வந்துட்டு ஊருக்கு வரப்போறோம்னு சொன்னாலாம். முதலே வந்துட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னாலாம், அவர் ஊருக்கு வரப்போறான்னு சொன்னா இங்க உள்ள இளம் பொம்பளை பிள்ளையோட கதைச்சு அதுகளை வந்துட்டு அந்த வயதானாக்களுக்கு வந்துட்டு செட் பண்ணி கொடுக்குற ஏஜென்ட் நான். அப்ப இந்த எலும்பில்லாத நீங்க எதுவும் காய்ச்சிட்டு போகலான்றக்கான இப்படி ஒரு கேவலமான கதையை காய்க்கிறீங்களா? அப்ப வந்துட்டு ஒரு வயதான ஆளுக்கு ஒரு சின்ன பிள்ளைய வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணி அப்படி ஒரு வேலையை நான் செய்வேனாடாப்பா? என்ன மனுஷர்களாப்பா நீங்க கதைக்கிறீங்க கதை வந்து? இந்த வீடியோவை மேக்சிமம் எத்தனை பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிருமோ ஷேர் பண்ணுங்க. விடிய விடிய லைவ் போட்டு ஒரு விழுத்தோணும் அப்படின்னு சொல்லி போட்டு இவ்வளவு பேர் வந்துட்டு முயற்சி செய்யறாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரு குரூப் ஹெல்ப் பண்றதை ஸ்டாப் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு நல்ல நோக்கமா? நீங்க யோசிச்சுப்பாங்க. இந்த நாட்டுல வந்து எத்தனையோ பேர் வந்து கஞ்சா கடத்துறான், எவ்வளவு பேர் வந்துட்டு களவெடுக்கிறான், எத்தனையோ பேர் வந்துட்டு கற்பழிச்சிட்டு இருக்கான், எத்தனையோ பேர் வந்துட்டு கொலை செஞ்சு போட்டு வழியில திரியிறான். ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்கிற ஒரு அம்மா வந்துட்டு எந்த பிள்ளை மாதிரி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி போட்டு ஓடி அந்த கட்டி பிடிச்சா அந்த கட்டி பிடிக்கிற அந்த கட்டத்தை வந்துட்டு எடுத்து அதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வந்துட்டு லைவ்ல போட்டுட்டு இந்த அண்டியை பாருங்கோ, என்ன அண்டியோட உடம்பை பாருங்கோ, நல்ல ஒரு உடம்பு, அவன் பாருங்க எப்படி கட்டி பிடிக்கிறான்னு பாருங்க, அவனோட கண்ணை பாருங்கோ, அவன் எங்க பாக்குறான்னு பாருங்கன்ற ஒரு கேவலமான ஒரு கதையை போட்டு வந்துட்டு லைவ்ல கதைச்சு கொண்டிருக்கிறீங்க. எனக்கு ஆக கோவம் என்னன்னு சொன்னா, சரி என்னல பகைன்னு சொன்னா, நீங்க என்னைய வச்சு எதுவும் கதைங்கடாப்பா, பிரச்சனை இல்லை. எங்கட சௌரங்கள்ட்ட போட்டோ எடுத்து போடுறது, எங்கட அப்பா அம்மாவோட போட்டோ எடுத்து போடுறது, எங்கட அம்மாவை வந்துட்டு சிங்களத்தின்றது, எங்கட நான் ஒரு அப்பாவுக்கு பிறக்கையிலன்னு சொல்றது வந்து நான் இப்ப இதை விட்டுட்டு ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றீங்க. ஆனா அவனால என்ன, நாங்க ஒன்றும் ஹெல்ப் பண்ணாம இல்ல, நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா பர்சனலா செய்யறோம்னு சொன்னா நாங்க இருக்கிற பர்சனலா உங்களால வந்துட்டு அந்த கிட்னி வெத்தக்காரப்படி எனக்கு வந்துட்டு 50 லட்சம் பர்சனலா அவங்களால செஞ்சு கொடுக்க முடியுமா? அந்த பிள்ளைய கட்டி போட்டு அடிக்கிற அந்த படத்தை போட்டுட்டு இங்க எந்த படத்தை போட்டுட்டு கிருஷ்ணா முதல் தடவையா நான் விமர்சிக்கிறான் அந்த வீடியோ போட்டு வச்சுக்கிறான்டாப்பா. அதுல ஒரு பொம்பளை கத்திக்கொண்டு இருக்காங்க. உனக்கு ஒரு புருஷன் இல்லையாடாப்பா இதை தட்டி கேட்கறதுக்கு வந்து? இன்னைக்கு உண்மையா எனக்கு என்ன சொல்றோம், அந்த மனசுல நீங்க அந்த போடுற அந்த போட்டோஸ் நினைக்க தான் கவலையா இருக்குது. இன்னைக்கு நாங்க ஒரு பிள்ளையான பிசினஸ் செஞ்சு நல்லா இதா வந்தா கூட நீங்க விமர்சிக்கிற குறிச்சு நான் பயப்படுவேன். என்ன ஒரு ஏழை மக்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ற குறிச்சு இவ்வளவு விமர்சிக்கிறவங்களுக்கு என்னடா பிரியோசனம் கிடையாது புது? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். நான் ரவி. ஓகே, அப்ப இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தரம் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிடுமோ ஷேர் பண்ணுங்க. இப்போ என்ன சொல்கிறேன் வந்து, இப்போ ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு கட்டம் நல்லா இருந்தால் அதை எடுத்து வந்துட்டு தளபதி மாசன்றி ஐத் மாசன்றி என்று போடுறீங்க. வந்து ஒரு ஜோக் வந்து நல்லா இருந்தால் எடுத்து டிக்டாக்ல போடுறீங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் கதைக்கிற நியாயத்தை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி டிக்டாக்லயோ சம்திங் என்னத்துலேயே நான் போட்டு வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நாங்கள் கதைக்க போகிற இந்த விஷயத்தை வந்து உண்மையிலே வந்து என்ன சொல்கிறேன் வந்து, எல்லாருமே நீங்கள் சொல்கிறீங்க என்னண்டு என்ன தான் கதைச்சாலும் பரவாயில்ல கிருஷ்ணா, நீங்கள் வந்துட்டு பேசாமல் இருங்க, போய்கொண்டே இருங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்களும் வந்துட்டு என்ன சொல்கிறோம் வந்து அந்த மாதிரி தான் எனர்ஜி பேசாமல் இருக்கும் வந்து. ஓகே, நாங்கள் வந்துட்டு சரியான பாதையில் போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு நாங்கள் பேசாமல் எங்களோட இதை வந்துட்டு செஞ்சு கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னால் வந்து என்ன சொல்கிறது, விடுறாங்கள் இல்லையே வந்து. என்ன சொல்கிற, ஒரு மனுஷன் ஒரு மைண்டை போட்டு வந்துட்டு எனி டைம் வந்துட்டு ஒரு குழப்புற மாதிரியான ஒரு வேலையில் வந்துட்டு பார்த்துருக்கேக்குள்ளே வந்து பேசாமல் இருக்க முடியாது. இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன் வந்து, இன்றைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸுக்கு வந்துட்டு எவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது. அதாவது வந்துட்டு ஒரு மனுஷனே அழிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவ் தாட்ஸுக்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பாசிட்டிவ் தாட்ஸுக்கு வந்துட்டு எவ்வளோ பவர் இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு கொஞ்சம் வந்துட்டு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு வந்து இவ்வளோ பேர் லைக் இப்போ கூட வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னே வந்து கனடாவில் இருக்கிற ஒரு அண்ணாவரால் வந்துட்டு கால் பண்ணி கதைக்கிறார் வந்து, அவனுங்க கத்துறவங்களை எல்லாம் பேனை யாதை விட்டு போட்டு நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி. பட் நான் இப்போ வந்து சொல்கிறேன், இந்த டைம் வந்து உண்மையிலேயே நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டிய டைம் இல்லை. அதாவது வந்து எங்களை ஆதரிக்கக்கூடிய உங்களை ஒவ்வொரு டைம் வந்து நான் ரிக்வெஸ்டாக கேட்குறேன் வந்து, நீங்கள் எங்களுக்காண்டி கொஞ்சம் வந்துட்டு ஒர்க் பண்ணணும், சரிதானே? அதாவது வந்துட்டு உண்மையிலேயே வந்து ஒருத்தன் தப்பு பண்றான், ஒரு ஊழல் செய்கிறான், இல்லாட்டி வந்துட்டு ஒரு சமூகத்துக்கு விரோதமான ஒரு செயலை செய்கிறான் அப்படின்னு சொன்னா நானுமே சேர்ந்து அதை எதிர்த்து நிற்பேன். நானுமே அதை செய்யறேன்னா இருந்தால் நானுமே அதை கையை விட்டுட்டு நான் வந்துட்டு போயிடுவேன். ஆனால் உங்களுக்கு தெரியும் வந்து, நான் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு மறைச்சு செய்கிற ஆளே இல்லை. எதையுமே வந்துட்டு நான் பப்ளிக்காக தான் செய்கிற ஆள் வந்து. ஈவன் நாங்கள் செய்யக்கூடிய வீடியோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் பப்ளிக்காக வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு சொல்கிறேன் நான். ஸோ சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை வந்துருக்குது.
இப்போ எல்லாருமே வந்து சொல்கிறாங்க எப்படி வந்து என்னை வந்துட்டு கள்ளன் என்றாங்க, துரோகி என்றாங்க, என்ன சொல்கிறது ஆண்டி பொறுக்கின்றாங்க, அப்படி நிறைய பேரை வந்துட்டு சொல்கிறாங்க வந்து. ஸோ அதெல்லாத்தையும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வியூ பண்ணி பார்க்குறாங்க. அந்த அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு போது எப்படி இப்போ எஸ்கே கள்ளன் தான், எஸ்கே ஒரு நாய், அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. அண்டைக்குள்ளே வந்து எங்களோட ஆதரவாளர்களும் நீங்கள் நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுறீங்க. அதே இடத்துல வந்து நீங்களுமே போயிட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கு வந்துட்டு ₹1 காசு கூட வந்துட்டு எங்களுக்கு அனுப்பாமல் வந்துட்டு விடிய விடிய லைவ் போட்டு ஒருத்தனை விழுத்தணும் அப்படின்னு சொல்லி போட்டு இவ்வளோ பேர் வந்துட்டு முயற்சி செய்கிறாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரு குரூப்பாக வந்துட்டு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எத்தனையோ 1000 பேர் வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட்டாக இவ்வளோ தேசத்தில் இருக்கிறீங்க. உங்களால் நினைச்சா ஏன் வந்துட்டு இதை இல்லாமல் செய்ய முடியாது. இப்போ நான் வந்துட்டு இதில் கதைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாம் வந்துட்டு முயற்சி செய்கிறன்ற ஒரு கன்க்ளூஷனை வந்து எடுத்து பாருங்க. அதாவது என்ன விஷயத்துக்காண்டி இவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எங்களை வந்துட்டு இந்த ஹெல்ப் பண்ணுறத வந்துட்டு ஸ்டாப் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஹெல்ப் பண்ண வைக்கிறத வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல நோக்கமாக நீங்கள் யோசிச்சுப்பாங்க. அதுண்ட ஃபைனல் கன்க்ளூஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து நல்லா வாரது வந்து இவங்களுக்கு பிடிக்கல. அதுதான் வந்து மெயினான ரீசன். ஏன்னு சொன்னால் அவங்க கதைக்கே கூட வந்து கதைக்கிறாங்க, இந்த கையில் போட்டிருக்க மோதிரத்தை பார்க்கணும், அவர் கையில் போட்டிருக்க கஜ்ஜைனை பார்க்கணும், கழுத்தில் போட்டிருக்க சங்கிலியை பார்க்கணும், செல்லக்கிளிந்த கையில் இருக்க மோதிரத்தை பார்க்கணும். உண்மையிலேயே வந்து யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு வந்து இவங்களெல்லாம் வந்து ஒரு சரியான ஆக்களா வந்து இந்த கதைக்கக்கூடிய எல்லாருமே வந்து சரியான ஆக்களா. அவங்க வந்து சொல்கிறாங்க 4 வருஷத்துக்கு முன்ன வந்துட்டு போட உடுப்பு இல்லாமல் இருந்தவன், சைக்கிளில் திரிஞ்சவன் இன்றைக்கு வந்துட்டு காரில் திரியிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வர்றதை பார்த்து பொறுக்க முடியாத சனம்னு சொன்னால் நீங்களாம் என்ன மனுஷரடாப்பா. இன்றைக்கு நாங்கள் வந்து செய்யக்கூடிய காரியத்தால் இன்றைக்கு எத்தனையோ பேர் வந்துட்டு பயனடைகிறாங்க. என்ன இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியத்தால் யார் பயனடைகிறாங்க? ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சுப்பாங்க. நீங்கள் விடிய விடிய வந்துட்டு லைவ் போட்டு அதில் வீடியோ போட்டு இன்றைக்கி இவ்வளவு கேவலமான செயலை செய்கிறீங்க. இன்றைக்கி வந்து இந்த நாட்டில் வந்து எத்தனையோ பேர் வந்து கஞ்சா கடத்துறான், எவ்வளோ பேர் வந்துட்டு களவெடுக்கிறான், எத்தனையோ பேர் வந்துட்டு கற்பழிச்சிட்டு இருக்கான், எத்தனையோ பேர் வந்துட்டு கொலை செஞ்சு போட்டு வழியில் திரிகிறான். அவங்கள பற்றிலாம் கேட்க யாருமே இல்லை. இன்றைக்கு வந்துட்டு கஷ்டப்படுற சனத்துக்கு போயிட்டு வந்துட்டு நான் அதுகளுக்கு உதவி செய்கிறேன், அதை போட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு விமர்சித்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் என்ன தான் பிரச்சனை எனக்குன்னு சொன்னால் தெரியலை. இப்போ நான் வந்து உண்மையிலேயே யோசிச்சிருந்தேன் அதை பற்றி கதைக்கக்கூடாது. ஆனால் இந்த பின்னேரம் வந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ கொண்டு வந்தது, சரிதானே? அதையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கோம், பண்ணத்தான் போகிறோம், சரிதானே? பட் இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு சொன்னால் இவ்வளவு தூரம் வந்துட்டு எங்களோட சேர்ந்து பயணித்த நீங்கள் உண்மையிலேயே உங்களோட ஆதரவை நாங்கள் இப்போ வேண்டி நிற்கிறோம். நீங்கள் இதுக்கு மேலே வந்துட்டு பொறுக்கக்கூடாது. அதாவது வந்துட்டு இப்போ எங்கள் மூலமாக கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் எங்களோட சேனலுக்கு அனலவாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 5000 பேர்ன்னு சொன்னாலும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களோட 5000 பேர்ட்ட காசையும் நாங்கள் கொண்டு போயிட்டு சேர்த்து வந்துட்டு வீடியோ போட்டிருப்போம். அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் பயப்படாமல் வந்துட்டு முன் வந்து கதைங்க, லைக் வந்து இப்போ ஒரு டிக்டாக்ல அல்லாட்டி நீங்கள் ஒரு வீடியோ செஞ்சு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அனுப்புங்க, சரிதானே? நான் வந்து கிருஷ்ணாவோட சேனல் பார்க்குறேன், நான் வந்துட்டு இப்படி கிருஷ்ணா மூலமாக ஹெல்ப் பண்ணினான், கிருஷ்ணா வந்துட்டு ₹1 காசு கூட எடுக்காமல் அதை கொண்டு போயிட்டு கொடுத்தது, அதை நான் வந்துட்டு பார்த்து நான் ரியலைஸ் பண்ணினான், நான் நிறைய பேருக்கு அனுப்பினான், இப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கதைச்சி வந்து ஒரு சில பாசிட்டிவான விஷயங்களை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ கூட நான் சொல்கிறேன் வந்துட்டு எனக்கு இந்த ஹெல்ப்பிங்கை விட்டுட்டு போகிறதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் தான் சொல்கிறீங்க என்கிட்ட 8 கோடி இருக்குது, 10 கோடி இருக்குது, 100 கோடி இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? இந்த ஹெல்ப்பிங்கை விட்டுட்டு போனால் என்னால் வேறு தொழில் செஞ்சு என்னால் பிழைக்க முடியாதா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வந்துட்டு இத்தனை கோடி என்னட்ட இருக்குன்னு சொன்னால் அதை இன்வெஸ்ட் பண்ணி நான் ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு போவேன். நான் படிப்பறிவு இல்லாமலோ இல்லாட்டி படிக்காமலோ வந்துட்டு இந்த வேலையை நான் இப்போ செஞ்சு கொண்டு இருக்கல வந்துட்டு என்னால் எதுவுமே செஞ்சு பிழைக்கல. இன்றைக்கி சாதாரணமாக ஒரு ₹1 லட்சம் ₹2 லட்சம் நாங்கள் போட்டு கொடுக்குற கடையை கொண்டே வந்துட்டு ஒரு பிழைச்சி 3 நேரம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட நாங்கள் ஒரு கொஞ்சம் காசு நான் வச்சுருந்தோம்னு சொன்னால் அதை வச்சு எங்களால் பிழைக்க முடியும். பட் இருந்தாலுமே கூட இன்றைக்கி எத்தனையோ பேர் என்னோட ஆரம்பித்த எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி இந்த ஹெல்ப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணி வந்து இன்றைக்கி யாருமே இல்லை, எல்லாருமே வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் காரணம் என்ன? ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரைக்குள்ளே வந்துட்டு அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் அவங்களோட வீட்டுக்காரோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்க அதை விட்டு வந்துட்டு விலகி போயிட்டாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு நான் பயணித்து கொண்டிருக்கேன் ஒரு தனி மனிதனாக வந்துட்டு
எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நான் போய் கொண்டிருக்கேன். காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் செய்யக்கூடிய இந்த நன்மையான காரியமும் புண்ணியமும் வந்து எங்களை காக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கு வரைக்கும் எங்களை காத்து கொண்டு இருக்குது. இருந்தாலும் நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ வைக்கிற ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு இறங்கி வந்து, அதாவது வந்துட்டு இன்றைக்கு இந்த எதிராக விமர்சிக்கக்கூடியவங்களுக்கே வந்துட்டு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நல்லது செய்கிற எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண கண்டிப்பாக வந்துட்டு முன் வரணும். இப்போ இதை கூட வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வந்துட்டு போடுவாங்க, இல்லாட்டி இதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி போடுவாங்க, அதில் எனக்கு பிரச்சனையே இல்லை. பட் போட்டாலும் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து, இப்போ நாங்கள் வந்து செய்கிற கெட்ட விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இவ்வளோ பேர் வந்துட்டு நீங்கள் கதைக்கிறீங்க. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிநாட்டில் இருக்கிற இப்போ பிறந்த குழந்தை பிள்ளைகள் கூட எங்களோட வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு கிருஷ்ணா மாமா அப்படின்னு சொல்லி போட்டு ஓடி வந்து கதைக்குதுகள், கட்டி பிடிக்குதுகள். என்ன இன்றைக்கு வந்துட்டு வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய வயதான அம்மாக்கள் அங்கள் மேலே எல்லாருமே ஓடி வந்து எங்களை பார்க்குறாங்க. தங்களோட சொந்தத்தை பார்க்க போகிறாங்களோ இல்லையோ எங்களை பார்க்க வராங்க. நாங்கள் வந்து காட்டுற அந்த ஒரு கைண்ட்னஸ், ஒரு இரக்கம், நாங்கள் கதைக்கிற விதம் பிடிச்சி வந்துட்டு வராங்க. நீங்கள் அதை என்ன செய்றீங்க? ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு அம்மா வந்துட்டு என் பிள்ளை மாதிரி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி போட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சா, அந்த கட்டி பிடிக்கிற அந்த கட்டத்தை வந்துட்டு எடுத்து அதை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வந்துட்டு லைவில் போட்டுட்டு, இந்த அண்டியை பாருங்கோ, இன்னும் அண்டின்ற உடம்பை பாருங்கோ, நல்ல ஒரு உடம்பு, அவன் பாருங்கோ இப்படி கட்டி பிடிக்கிறான்னு பாருங்க, அவனோட கண்ணை பாருங்கோ, அவன் எங்கே பார்க்குறான்னு பாருங்கன்ற ஒரு கேவலமான ஒரு கதையை போட்டு வந்துட்டு லைவில் கதைச்சு கொண்டிருக்கிறீங்க. அதை இருந்த ஒரு 200-300 பேர் வந்துட்டு வேலை இல்லாமல் வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்குள்ளே வந்து உண்மையிலே நான் கேட்குறேன் வந்து, உங்களால் ஆக போகிற காரியம் என்ன? அல்லாட்டி நீங்கள் எங்கள்கிட்ட இந்த என்னத்தை தான் எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இந்த மோதிரம், இந்த கச்சையும் தான் வேணுமென்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு கண்டாக்ட் பண்ணுங்கடா. அப்போ நீங்கள் கதைக்கிற நீங்கள் வந்துட்டு கண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து கலட்டி தந்துட்டு போகிறோம், இல்லாட்டி வித்ததை காசாக்கி உங்கள்ட்ட தந்துட்டு போகிறோம். வந்துட்டு சும்மா ஒரு மனுஷனை போட்டு வந்துட்டு இப்படி விமர்சித்து கொண்டிருக்கிறாலும் உங்களுக்கு என்ன தான் பிரயோசனம் கிடைக்க போதும் எனக்குன்னு சொன்னால் தெரியவே இல்லை. இன்றைக்கு வந்துட்டு எத்தனையோ பேர் வந்துட்டு எவ்வளோ ஊழல் செஞ்சு வந்துட்டு முன்னுக்கு வந்துருக்குறாங்க. அவங்கள பற்றி கதைக்க நீங்கள் யாருமே முன் வரையில. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பயம், ஏன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு உங்களை இல்லாமல் செஞ்சுடுவாங்க அப்படின்ற பயம். இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் எனக்கு ஒரு அடித்தா கூட நான் மன்னிப்பு கேட்டு போகணும். அப்படி இவன் வந்துட்டு என்ன சொல்கிறது, வந்து இவன் என்ன செஞ்சாலும் பொறுத்து கொண்டிருப்பான் தானே அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு வந்துட்டு கதைச்சு கொண்டே போகிறீங்க. என்ன சொல்கிறது வந்து, எனக்கு ஆக கோவம் என்னன்னு சொன்னால், சரி என்னில் பகைன்னு சொன்னால், நீங்கள் என்னையை வச்சு எதுவும் கதைங்கடாப்பா, பிரச்சனை இல்லை. எங்களோட சகோதரங்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்து போடுறது, எங்களோட அப்பா அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து போடுறது, எங்களோட அம்மாவை வந்துட்டு சிங்களத்தின்றது, எங்களோட நான் ஒரு அப்பாவுக்கு பிறக்கையிலன்னு சொல்கிறது வந்து, அந்த மற்றது என்ன சொல்கிறது, அந்த எங்களை சந்திக்க வந்தாங்கள்ட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டு வந்துட்டு கேவலமான பாட்டெல்லாம் போட்டு இப்படி நீங்கள் வந்துட்டு போடுறீங்க. இப்படிலாம் போடைக்குள்ளே வந்து அந்த உண்மையிலே எங்களை பார்க்க வர்றதுல எல்லாம் நல்லதுகள். அப்போ ஒரு வஞ்சகம் இல்லாததில், மனசில் ஒரு கெட்ட எண்ணமுமே இல்லாததில் என்ன. அப்போ அதுகள் வந்துட்டு எவ்வளோ கவலைப்படுங்கள் என்ன இப்படி எல்லாம் செய்கிறாங்களேக்குள்ளே என்னக்கிட்ட எடுத்து அதை சொல்லுங்கள். ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அதை பெருசாக மைண்ட் பண்ணலையா, நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க சொன்னாலுமே அவங்களோட மனசு வந்துட்டு எவ்வளோ தூரம் அதால் பாதிக்கப்படும் என்ன. அப்போ நீங்கள் வந்துட்டு என்னத்துக்கு பிளான் பண்ணுறீங்க? ஒரு தடவை எங்களை போயிட்டு வந்துட்டு பார்க்கக்கூடாது, எங்களுக்கு வந்து எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் கேட்டு பாருங்க. வந்து இன்றைக்கி ஒரு ஆள் இப்போ ரீசெண்டாக கூட சுவிஸாவில் வந்து ஒரு அக்கா ஒரு ஆள் வந்துட்டு போனோம், அந்த 16 கோடி வீடு கட்டின அக்கா ஒரு ஆள். அவங்க அங்கேருந்து விளக்குடைக்குள்ளேயே எனக்கு அடித்தவங்க. ஏன்னா கிருஷ்ணா உனக்கு என்ன வேணும், உங்களுக்கு யூடியூப் செய்கிறதுக்கு எதுவும் வேணுமா, இல்லாட்டி அசசரிஸ் எதுவும் வேணுமா, ஃபோன் வேணுமா, அது இது வேணுமான்னு சொல்லி கேட்க நான் என்ன சொன்னேன், ஒன்றுமே வேணாம், நீங்கள் வந்து எங்களை பார்த்தாலே போதும், நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள், நாங்கள் வந்துட்டு பார்க்குறோம், அவ்வளோ தான் எங்களுக்கு தேவை, எங்களுக்கு நல்ல உறவு மட்டும்தான் தேவை அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படியான விஷயங்களை வந்துட்டு ஸ்டாப் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய காரணம் என்ன? உண்மையிலே எனக்குன்னு சொன்னால் விளங்கவே இல்லை. இன்றைக்கு வந்து நாங்கள் எவ்வளோ பேருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். வந்து இன்றைக்கு வந்து உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் வந்துட்டு அந்த வரணியில் ஒரு தம்பி ஒரு ஆளுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணாங்களே, என்ன பெருமளவில் பண்ணின ஹெல்ப்னு சொன்னால் அதை சொல்லலாம். அப்போ சொல்லிக்குள்ளே வந்து அவனுக்கு வந்து 5 பொம்பளை சௌரங்களுக்கு ஒரே ஒரு பையன். அப்போ ஒரே ஒரு பையன்னு சொல்லிக்குள்ளே வந்து அவனோட 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் வந்துட்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாட்டி ஆள் வந்துட்டு டெத் ஆகிற சுச்சுவேஷனில் நாங்கள் போய் சந்தித்து உடனடியாக வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 50-60 லட்சம் ரூபா கிட்ட வந்துட்டு நாங்கள் செலவழித்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்றைக்கி அவன் என்னையை விட மொத்தமாக வந்து ஒரு வேலை செஞ்சு தன் தங்கச்சியாக்களுக்கு வந்துட்டு கல்யாணம் செஞ்சு கொடுத்து என்ன மாதிரி நல்லா இருக்கிறான். என்ன அதே மாதிரி இன்றைக்கு சொல்லப்போனால் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ நீங்கள் இதை கெடுக்கிறதால உங்களுக்கு என்ன பிரயோசனம்? லைக் வந்து இப்போ நீங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் போடுறதால ரைட் நான் இப்போ இதை விட்டுட்டு ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவனால என்ன நாங்கள் ஒன்றும் ஹெல்ப் பண்ணாமல் இல்லை, நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம், ஆனால் பர்சனலாக செய்கிறோம்னு சொன்னால் நாங்கள் இருக்கிற பர்சனலாக உங்களால் வந்துட்டு அந்த கிட்னி வெர்த்தக்காரப்படி எனக்கு வந்துட்டு 50 லட்சம் பர்சனலாக அவங்களால செஞ்சு கொடுக்க
கொடுக்க முடியுமா? ஒரு குரூப் ஒன்று வேணும், ஒரு சோசியல் மீடியா வேணும், 4 பேர் சேரணும், 4 பேர் பார்க்கணும். அப்பதானே அப்படியான ஒரு பிக் அமௌண்ட்டை வந்துட்டு சேர்த்து கொடுக்கலாம். இப்போ கிட்டடியில் வந்துட்டு நாங்கள் அந்த ஈரல் பிரச்சனையான பிள்ளைக்கு வந்துட்டு 50 லட்சம் சேர்த்து கொடுத்தோம் வந்துட்டு ஒரு 20-25 நாளைக்குள்ள கதைக்கிறவங்களால அப்படியான ஒன்று செய்ய இயலுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ லைவை போட்டுட்டு இருந்து எவ்வளவு கேவலமாக காய்ச்சி கொண்டிருக்கீங்க. ஒரு 5 பிரயோசனம் இல்லாத கதையெல்லாம் வந்துட்டு காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க. இப்போ அதையும் கேட்டு நான் வந்துட்டு டிக்டாக்ல வந்துட்டு நான் கொஞ்சம் பாசிட்டிவான நல்ல வீடியோக்களை போட்டால் அதுக்குமே வந்துட்டு எஸ்கே கள்ளன் எழுதுறீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், நான் ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை, 24 hours நான் வந்துட்டு அவைலபிளாக இருக்கிறேன். வந்துட்டு நீங்கள் எனக்கு எவிடன்ஸ் அனுப்புங்களேன்டாப்பா, யாராவது எவிடன்ஸ் அனுப்புங்களேன். நீங்கள் இந்த காசை களவெடுத்துட்ட, அல்லாட்டி இந்த குடும்பத்திட்ட வந்துட்டு கொடுத்துட்டு காசை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு எவிடன்ஸ் அனுப்புங்க. அல்லாட்டி வந்துட்டு உங்களோட காசை நான் கொடுக்காம வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட வந்துட்டு நீங்கள் கேட்டால் உடனே நான் தந்துட்டு போகிறேன். என்ன இதை தவிர வேற என்னதான் வேணும் வந்து உங்களுக்கு? நான் கதைக்கக்கூடாது நினைக்க வந்து நீங்கள் வந்துட்டு கடுப்பேற்றுற மாதிரியான வேலைகளை வந்துட்டு செஞ்சு கொண்டு இருக்கக்குள்ள கட்டாயம் வந்துட்டு கதைக்கத்தான் பண்ணுவோம். இன்றைக்கு வந்துட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நாங்கள் எவ்வளோ பேருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறோம். இன்றைக்கு எங்களோட முகத்தை வச்சே வந்துட்டு எவ்வளோ பேர் வந்துட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டு உழைக்கிறாங்க. சும்மா அந்த கோயில் திருவிழாவையும் அதையும் இதையும் எடுத்து போட்டு 200, 300, 500 வியூஸ் எடுத்த படியெல்லாம் வந்துட்டு சாதாரணமாக டிக்டாக்ல வந்துட்டு அந்த ஒரு லைவ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டு எந்த ஃபேஸை போட்டுட்டு வந்துட்டு கிருஷ்ணா அந்த ஆதரவாளர்கள் கொந்தளித்தெழுந்த தருணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறான். அதுக்கு 25,000, 30,000 வியூஸ் வருது. அவன் நல்லா வந்துட்டு அதால் ஏர்ன் பண்ணுறான். இன்றைக்கி அந்த மாதிரி கூட நாங்கள் இன்றைக்கு எங்களால் எவ்வளோ பேர் வந்துட்டு மறைமுகமாக கூட வந்துட்டு வாழ்கிறாங்க. இன்றைக்கி ஒரு முஸ்லீம் படியவரும் அப்புறம் சம்திங் அங்கேயோ இருந்து வீடியோ போடுவான். அவன் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 300-400 பேர் தான் வந்துட்டு பார்ப்பாங்க. எப்போ அவர் எந்த ஒரு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணார், எப்படி சும்மா என்னன்னு சொல்கிறது, கிருஷ்ணாக்கு ஆதரவாக நான் வந்துட்டு கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்டிலேருந்து இந்த ஃபோட்டோ போட்டு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு வந்துட்டு எல்லா வீடியோலையுமே எந்த ஃபோட்டோவை போட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கணக்கில் வியூஸ் போய் அதன் மூலமாக ஏர்ன் பண்ணி என் மூலமாக தான் வந்துட்டு அந்த சம்பளமே தான் ஃபர்ஸ்ட் அடுத்தன்னு சொல்லி கூட வீடியோ போட்டிருக்கு. பிறகு பார்த்தா நேற்று போட்டிருக்கு வந்துட்டு என்ன சொல்கிறோம், சோசியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு விஷயத்தை ஈஸியாக காய்ச்சிட்டு போகலாம். ஆனால் அதால் வரக்கூடிய விளைவு ஒரு கொஞ்சம் யோசிக்கணும். என்ன நேற்று வந்துட்டு அந்த வந்துட்டு போட்டிருக்கு யாரோ சுதுமலையில் வந்துட்டு ஒரு மனநோய் பிள்ளையோண்டு, அதாவது 18 வயசு மனநோய் பிள்ளையோண்டு யாரோ கட்டி போட்டு அடிச்சவங்களாம். அப்போ அதில் வந்துட்டு எனக்கும் தொடர்பு இருக்கான்னு சொல்லி அந்த சம்மந்தம் இல்லாமல் என்றாபுரத்துலேருந்து கழிச்சிட்டு போகுது. அப்போ அதை பார்த்துட்டு எங்களோட வீட்டை 2 பேர் அம்மாவுக்கு சொல்லிட்டு போகிறாங்க, இப்படி அந்த பிள்ளை கடிச்சாக்களை வந்துட்டு தேடி கொண்டிருக்கோம், அதில் கிருஷ்ணாக்கு சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்று பார்த்துனாங்க. கிருஷ்ணாட்ட சொல்லுங்க, கிருஷ்ணா நல்லபடியன், கிருஷ்ணா எங்களோட பக்கமே நிறைய உதவி செஞ்சவன், கிருஷ்ணா இதுக்குள்ள தலைவிடவனான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அம்மாட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. அம்மா வர நடிச்சாமத்தில் அம்மா கத்தி கொண்டிருக்கிறா ஏன் தம்பி நீ அதுக்குள்ள எல்லாம் போன நீ அப்படி இப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், எனக்கு இருந்த அப்படிஞ்சதே தெரியாதம்மா, எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்றது தெரியாது, நீங்க சொல்லத்தான் எனக்கு தெரியுமான்னு சொல்லி போட்டு இரவு படுக்க போறோம்னு சரியா 1:30 அந்த வீடியோ எனக்கு சஜஷன்ல வருது. பார்த்தா அவன் அந்த தம்ப்நெயில்ல நீ பார்த்திருப்ப, அந்த பிள்ளைய கட்டி போட்டு அடிக்கிற அந்த படத்தை போட்டுட்டு இந்தியாவில் எந்த படத்தை போட்டுட்டு கிருஷ்ணா முதல் தடவையா நான் விமர்சிக்கிறான் அவன் அந்த வீடியோ போட்டு வச்சுக்கிறான்டாப்பா. போட்டு சொல்றான் அதுக்குள்ள எனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி. ஒரு மனநோய் பிடிச்ச பிள்ளைக்கு, அதுவும் பொம்பளை பிள்ளைக்கு அடிக்கிறதுக்கு நான் போனாடாப்பா. இவன் யாரும் அடிச்சா கூட நான் தடுத்து விடத்தான் பார்ப்பேன். என் கண்ணுக்கு முன்னால் அப்படி ஒரு கொடூரம் நடந்தேன். மனநோய் பிடிச்ச பொம்பளை பிள்ளைக்கு வேணா யாராச்சும் ஒரு ஆம்பளையை கூட கட்டி போட்டு அடிச்சா நாங்கள் பார்த்துன்னு இருக்க மாட்டோம். எங்களுக்கு முன்னுக்கு அப்படி ஒரு செயலை செஞ்சேன். இன்றைக்கு நாங்கள் கூடி திரிய படியல் அவங்க எப்படியான படியலாக இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் எங்களோட எப்படி பழகிறாங்கன்றது முக்கியம். சரிதானே? அவங்க நாங்கள் வந்துட்டு எப்படி பழகிறோம், அவங்க வந்துட்டு எங்களோட எப்படி பழகிறாங்க, ரைட்? அவ்வளோ தான் இன்றைக்கு வந்துட்டு எங்களுக்கு பல்வேறுபட்ட உறவுகள் இருக்கலாம். ஒருத்தன் நல்லவனாக இருக்கலாம், ஒருத்தன் கெட்டவனாக இருக்கலாம், ஒருத்தன் வந்துட்டு கல்லனாக இருக்கலாம், எப்படியானவனும் இருக்கலாம். ஆனால் எங்களோட எப்படி பழகிறாங்கன்றா முக்கியம். ஒரு ஸ்டேஜில் ஓகே அவன் வந்துட்டு இப்படி ஒரு பிள்ளையான விஷயத்தை செய்கிறான்னு தெரிஞ்சால் மேபி நாங்கள் அதை விட்டுட்டு வந்துட்டு ஒதுங்கிடுவோம். சரிதானே? அதர்வைஸ் வந்துட்டு நான் ஒரு நண்பனை வந்துட்டு தெரியாமல் இருக்க முடியாது. இன்றைக்கு வந்துட்டு அதில் நடந்த சம்பவத்துக்கோ இல்லாட்டி எங்களோட படியல் யாருக்குமே சம்பந்தம் இல்லை. அப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு வீடு தேடி 2 பேர் சொல்லிட்டு போகிறாங்க அம்மாட்ட, இப்படி கிருஷ்ணா வந்துட்டு அதுக்குள்ளே போனான்னு சொல்லுங்கன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு கேவலமான செயல்றா. அப்போ எனக்கு அந்த கோபம் வருது. அவன் நன்றாக காரணம் இன்றைக்கு நீ என்னையை பற்றி நல்ல மாதிரி போட்டு நீ உழைச்சி கொண்டு இருந்தீங்கடாப்பா, நீ ஏன் திடீர்னு இந்த வேலை பார்த்த? நீ ஒரு மனநோய் பிடிச்ச பொம்பளை பிள்ளைக்கு யாராச்சும் அடிப்பானாடாப்பா? அப்படி அடித்தாலும் அதுக்குள்ளே நாங்கள் போவோமாடாப்பா? என்ன எனக்கு உண்மையாக நான் அந்த ஆளுக்கு நான் உடனே கமெண்ட் பண்ணி விடனா நீங்கள் எனக்கு உங்களோட நம்பரை அனுப்புங்க, இல்லாட்டி இப்படியான வேலையை நீ செய்யாதீங்க நான் சொல்லி. இன்றைக்கு எங்களோட ஃபோட்டோவை போட்டு எவ்வளோ பேர் வந்துட்டு உழைக்கிறாங்க. இன்றைக்கு டிக்டாக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காலாம் ஏர்னிங் இல்லை. ஆனால்
ஃபொரின்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்டாக்ல வந்து டேர்னிங் இருக்குது. அப்போ எங்களை பெரிய கூட போட்டாலுமே அந்த வீடியோஸ் ரன் ஆகினா அவங்களுக்கு வந்து டேர்னிங் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க அந்த வீடியோஸை போட்டு வந்துட்டு இதான் கொண்டே இருக்கிறாங்க வந்துட்டு பொய்யா 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 வந்துட்டு போட்டுக்கொண்டே இருக்காங்க. எங்களோட பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டு எங்களோட பழைய வீடியோஸில் எங்களை வந்து சந்தித்த அம்மாக்கள் அக்காக்கள் எல்லாரையும் எடுத்து 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 கேவலமாக போடுறாங்க. கேவலமாக போடல ஒரு மனுஷன். அதாவது இப்போ ஸ்ரீலங்கா கல்ச்சரை விடுவோம், வெளிநாட்டில் வாழ்கிற பிள்ளைகள் வெளிநாட்டில் வளர்கிற ஆக்கள்கிட்ட அவங்களோட பண்பு வந்துட்டு ஒரு மனுஷனை கண்டா முதல் வந்துட்டு ஒரு கை கொடுத்து ஹக் பண்ணி தான் அவங்க அடுத்த கதையை கதைக்க விளக்கிடுவாங்க. என்ன ஒரு அம்மா மாதிரி பிள்ளை மாதிரி பழையக்குள்ளே வந்து அதை வந்துட்டு போட்டுட்டு தப்பாக கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. உங்களோட மைண்ட் எல்லாம் அவ்வளோ டேர்ட்டியான மைண்டுண்ணே. உங்களுக்கு நாங்கள் கேட்குற வந்து ஒரு மனுஷன் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லி எங்கள்கிட்ட வீடு தேடி உதவி கேட்டு வரையக்குள்ள அவனுக்கு உதவி செய்கிறது நாங்கள் தப்பா? நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீ உதவி செஞ்சுட்டு விடண்டா. அப்போ என்னத்துக்கு வீடியோ செய்கிறேன்னு சொன்னால் ஒருத்தன் வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி வந்துட்டு என்னட்ட உதவி கேட்க 50 லட்சத்துக்கு கொடுக்குறதுக்கு நான் என்ன வச்சா இருக்கேன், இல்லாட்டி நீங்கள் என்னோட தந்தா இருக்கிறீங்க. அப்போ ஒரு வீடியோ செஞ்சு போடக்குள்ள அதை 10 பேர் பார்த்து தான் இடப்பா அவங்க பார்த்து உதவி செஞ்சால் அந்த பிள்ளையோட உயிரை வந்துட்டு காப்பாற்றலும். ஸோ இப்படியான ஒரு நல்ல ஒரு காரியம். இன்றைக்கி அரசாங்கம் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஒவ்வொரு மக்களுக்கும் வந்துட்டு உதவி செய்கிறாங்க. ஒரு நலம்புரி காசு ஒரு சமந்தி காசுன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு வீதத்தை தான் எல்லாருக்குமே வந்துட்டு கொடுத்து கொண்டு இருக்குது அரசாங்கம். அப்போ அப்படி இருக்கக்குள்ள இப்போ அரசாங்கத்தால் கூட வந்துட்டு இப்படியான விஷயங்களுக்கு சடனாக ஹெல்ப் பண்ண முடியாது. அப்போ அப்படியான ஒரு விஷயத்தை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு செய்யக்குள்ள அதை தடுக்க நினைக்கிறேன். நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு கேவலமான ஆக்கள். அன்றைக்கு வந்துட்டு நீங்கள் கதைக்கிறீங்க வந்து தமிழ் இல்லத்தை நேசிக்கிறோம், தமிழை நேசிக்கிறோம், தமிழ் மண்ணை நேசிக்கிறோம்னு சொன்னால் தமிழ் மண்ணையும் தமிழரையும் நேசிக்கிற நீங்கள் வந்துட்டு ஒரு தமிழ் ஜனம் வந்துட்டு பட்டினியாக கிடக்கிறதோ இல்லாட்டி ஒரு நோயால் வந்துட்டு சாகிறதோ இல்லாட்டி ஒரு பொம்பளை பிள்ளை வந்துட்டு டொய்லெட் இல்லாமல் காணிக்குள்ளே வந்துட்டு டொய்லெட் போகிறதோ வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் பார்க்குறது உங்களுக்கு ஓகேவா இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அப்போ இன்றைக்கு ஹெல்பிங் என்று செய்யக்கூடிய ஆக்களே வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய மாதிரி ஒரு 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு உண்மையிலே வந்து உங்களோட காசை யாராச்சும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு வந்து சொன்னாலே நான் நடவடிக்கை எடுப்பேன். எனக்கு என்ன கூட வந்துட்டு ஒரு சில பேர் மெசேஜ் பண்ணிக்கலாம், தம்பி இப்படி வரைக்கும் அனுப்பின காசு இன்னும் கொடுபடையில் இதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருக்க கேட்டு சொல்லுங்கன்னா உடனடியாக நான் கேட்டு சொல்லி அந்த டைம்லேயே அதுக்குரிய நடவடிக்கையை நான் எடுத்திருக்கேன் வந்து. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யலாம் தானே. வந்து தமிழனுக்கு தமிழனே ஏன் இவ்வளவு விரோதியாக இருக்கிறீங்கன்னு எனக்கு உண்மையாக வந்துட்டு தெரியவே இல்லை. எனக்கு வந்து எவ்வளோ பேர் வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் என்ன ஃபோன் பண்ணி கதைக்கிறீங்க. ஆனால் என்ன ஃபோன் பண்ணி கதைக்கிறத நான் குற்றம்னு சொல்ல வரையில்லை. உங்களோட வேர்ட்ஸ் ஒவ்வொன்றுமே எனக்கு ஆறுதல் கொடுக்குது. இருந்தாலுமே வந்து இன்றைக்கு வந்து ஒரு குற்றமும் செய்யாத எண்ணெயை போட்டு இவ்வளோ தூரத்தில் விமர்சிக்கிறவங்களுக்கே வந்துட்டு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்குள்ள உங்களுக்கு தெரியும் வந்து சோசியல் மீடியாவை வந்து நாங்கள் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். அதாவது வந்து இப்போ ஒன்றும் தெரியாதவன் வந்து இப்போ உதாரணமாக என்ன ஆரண்டே தெரியாமல் இருந்தவங்க இந்த சோசியல் மீடியா மூலமாக வந்துட்டு நான் கதைக்கிறத பார்த்து நான் செய்கிற ஹெல்ப்பை பார்த்து நான் கதைக்கிற விதத்தை பார்த்து தான் என்னையே நிறைய பேர் பிடிச்சி வந்துட்டு வந்தவங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு ஒன்றும் தெரியாது ஒருத்தனுக்கு வந்துட்டு முதல் தடவையாக வந்துட்டு அவன் இப்போ என்னையே வந்துட்டு கள்ள பேரில் பார்க்கக்குள்ள மேபி அவன் நினைப்பான் உண்மையிலேயே அவன் களவெடுத்து தான் முன்னுக்கு வந்தவன் சொல்லி. உங்களால் ஒரு கொஞ்சம் ஒரு படிப்பறிவு இல்லாத மாதிரிக்கு வந்துட்டு காய்க்கிறீங்களா? அப்போ வந்துட்டு என்னென்ன ஒரு மனுஷன் காசை வந்துட்டு ஹெல்ப்பிங்னு சொல்லி கொடுக்க சொன்ன காசை வந்துட்டு களவெடுக்கணும்னா அது எப்படி செய்யலும் வந்து எனக்கு நீங்கள் அப்படின்னா சொல்லுங்கடா. அப்போ ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்க, அதை எப்படி செய்யலுமென்னு சொல்லுங்க. அப்போ வந்து அப்படியே ஐடியா நீங்கள் சொல்லி தந்தாலும் அதை செய்ய போகிற ஆள் வந்து நான் இல்லை. எத்தனை தடவை கத்தி சொன்னாலும் வந்து அது உங்களுக்கு புரியுதே இல்லை. இப்போ கூட நான் வந்துட்டு இதில் கதைக்கிறக்கூடிய காரணம் வந்து இந்த வீடியோவில் எங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணாக்க நீங்கள் வந்துட்டு ஒன்றுக்குமே வந்து நீங்கள் வந்துட்டு பயப்பட தேவையில்லை. நீங்கள் நாளைக்கு உங்களை வந்துட்டு 4 பேர் விமர்சிக்கலாம் எதுவும் செய்யலாம்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இன்றைக்கி வந்துட்டு என்னோட நல்லா பழையனவங்க கூட நாளைக்கு துரோகியாக மாறி போயிட்டு வந்துட்டு வீடியோ போகிறோமே அதெல்லாம் நினைக்கும் போது வந்துட்டு கவலையாக இருக்குது எனக்கு. ஸோ வந்துட்டு எங்கள் மூலமாக ஹெல்ப் பண்ணாக்கள் நீங்கள் வந்து ஒரு கதைச்சு ஒரு வீடியோ நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலாம். என்னென்னு நான் வந்து இந்த இப்படி வந்து ஹெல்ப் பண்ணால் கொண்டுனா இது செஞ்சால் அவ்வளோ காலமாக பலர்னா அப்படியே ஒரு இதை காணலேன்னு சொல்லி நீங்களெல்லாம் வந்து கதைச்சு முன்வரைக்குள்ளே தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு புரியும். இப்போ அன்றைக்கு வந்து ஒரு அண்ணா வந்து என்னைய கேட்குறாரு வந்து, கிருஷ்ணா நீங்கள் வந்து இப்போ டிக்டாக்ல நாங்கள் வந்துட்டு சின்ன வீடியோக்கள் போடுறானே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அப்போ நீங்கள் வந்துட்டு இப்படியெல்லாம் வீடியோ போடுறீங்க வந்து நீங்கள் அந்த ஹெல்ப் பண்ணுறாக்கிட்ட டீட்டெயிலையும் கொஞ்சம் சொன்னோம் நல்லா இருக்கும் தானே என்று சொன்னால் உண்மையிலே வந்து அவங்க அந்த ஒரு அந்த அந்த அறிவு இல்லாமல் அதாவது வந்து நாங்கள் என்னென்ன மாதிரி செய்கிறோம்ன்ற ஒரு நாலேஜ் இல்லாமல் தான் அப்படியான கேள்வியில் வந்துட்டு கேட்குறாங்க. பிறகு வந்து நான் அவருக்கு விளங்கப்படுத்தினா பிறகு வந்து அவர் அதை ஓகே அப்போ நீங்கள் அப்படி பேரெல்லாம் சொல்கிறீங்களா, அப்படியெல்லாம் அமௌண்ட்டெல்லாம் சொல்லியா கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே அப்போ இப்போ இப்படியெல்லாம் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த சொல்லி போட்டு போகுது அந்த லைவை விட்டேன்னு. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து நீங்களும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு மற்றவங்களுக்கு யாரெல்லாம் எங்களை எதிராக கதைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வந்துட்டு சொல்லுங்கள் சரிதானே. அட்லீஸ்ட் வந்து அவங்க அப்படி எதிராக கதைக்கிற யாருமே வந்து எங்களை கண்டாக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதான பாதி பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் கண்டாக்ட் பண்ணி வந்துட்டு ஒரு விஷயத்தை முன் வச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் யோசிப்போம் ரைட் அது செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி வந்துட்டு நாங்கள் முன் வைப்போம். வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து ஒரு தனி மனிதன்ற வளர்ச்சி.
இன்றைக்கு வந்து ஒரு தமிழன் வந்துட்டு வளர்றதை பார்த்து பொறாமப்படுற நீங்கள் வந்துட்டு என்ன மனுஷர் அப்போ ஏன் இப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி எங்களோட ஊருக்குள்ளே எங்களோட மாவட்டத்துக்குள்ளே எங்களோட நாட்டில் எத்தனையோ பேர் வந்து எவ்வளோ தூரம் கொடி கட்டி பறந்து முன்னுக்கு வராங்க. இன்றைக்கி உதாரணமாக எங்களோட அந்த பாட்டு படிக்கிற படியில் பேர் 3 பேருமா சேர்ந்து எத்தனை நாடாக தெரிஞ்சு உங்க எல்லாம் போய் எவ்வளோத்தெல்லாம் செய்கிறாங்க. உண்மையிலே அதை பார்த்து இவனுல எல்லாம் பேர் யூரோப் போகிறாங்க, கனடா போகிறாங்க, அப்படி இப்படின்றதெல்லாம் சொல்லி இவங்களை எப்படியாவது விழுத்தணும், இவங்களுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும், இவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்துட்டு எப்படியாவது நாங்கள் அரைஞ்செடுக்கணும், யாரோடையும் சேர்ந்து உள்கதை எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு விதம் கூட நான் யோசித்ததும் இல்லை, ட்ரை பண்ணதும் இல்லை. நான் எப்பயுமே வந்து சந்தோஷப்பட்டேன். உண்மையாக ஈழத்து படியெல்லாம் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, எவ்வளோ சாதனையை நாட்டுறாங்கன்னு சொல்லி. நாங்கள் அந்த மாதிரி கூட வந்துட்டு போனது இல்லை. எங்களோட இந்த வயசில் எங்களோட ஒரு நாளை, எங்களோட ஒரு மாதத்தை, எங்களோட ஒரு வருஷத்தை ஃபுல்லாகவே நாங்கள் தியாகம் செஞ்சு வந்துட்டு மற்றவங்கட இது ஒரு ஆளுக்கு வந்துட்டு மாடு வாங்கணும்னு சொன்னேன். நேற்றுலாம் சொன்ன மாதிரி ஒரு மாடு வாங்குறக்காண்டி எவ்வளோ இடம் தெரிஞ்சுனாங்க. ஏன் ஒரு நல்ல விலைக்கு ஒரு குறைஞ்ச விலையில் நல்ல ஒரு மாடாக வந்துட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு கட்டிடத்துக்கு வந்துட்டு மண் எடுக்கணும்னு சொன்னால் எத்தனை பேரோட நாங்கள் ஃபோன் பண்ணி கதைக்கிறோம். எங்கே இருந்து மண் எடுக்கலாம், என்ன மாதிரி குறைய விலைக்கு மண் எடுக்கலாம், என்ன மாதிரி நல்ல தரத்தில் மண் எடுக்கலாம்னு சொல்லி இப்படி நாங்கள் வந்து எவ்வளோ விஷயத்தை வந்துட்டு ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கு வந்துட்டு ஓலை குடிசையிலையும் கொட்டிலையும் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுக்குறோம். அதில் உங்களுக்கு என்னடா பிரச்சனை இருக்குது? இப்போ நாங்கள் சரி, இப்போ நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் ஹெல்ப்பிங்கை விட்டுட்டு போங்கன்னு சொன்னால் நான் விட்டு போகிறேன். ஆனால் அதால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அதில் விட்டுட்டு போவேன். இப்போ நீங்கள் வந்து நான் விட்டுட்டு போகிறதால இன்றைக்கு நிறைய பேர் இங்கே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் நான் உண்மையிலேயே விட்டுட்டு போவேன். அதால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இன்றைக்கி வந்து சும்மா கதைக்கணுமெண்ட்டான கேட்குறீங்க எப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நான் ஒரு 4 வயசு பிள்ளை ஒன்றை வந்துட்டு அது இன்றைக்கி அப்படி சொண்டு பிரச்சனை, கண் பிரச்சனை, மூக்கு பிரச்சனை, பிரச்சனைன்னு சொல்லி ஒரு வீடியோவில் போட்டு விட்டேன்னு சொன்னாலாம் அது வந்துட்டு அந்த ஆப்ரேட் பண்ணி அதெல்லாம் முடிஞ்சு வந்து நாளைக்கு அதை ஒரு படித்த ஒரு டாக்டராக வரைக்குள்ள ஐயோ அந்த வீடியோ இருந்தால் அந்த பிள்ளை அந்த வீடியோ பார்த்துட்டு கவலைப்படுவான். ஐயோ நான் இப்படி ஒரு ஹெல்ப் வந்து இந்த வயசில் கேட்டிருக்கேன்னு சொல்லி அது அந்த பிள்ளை வந்து கவலைப்படுவான். அந்த பிள்ளையில உங்களுக்கு அவ்வளோ அக்கறையா நான் இல்லை கேட்குறேன் வந்து யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளை அப்படின்னு சொன்னால் என்னட்ட வந்து கதைக்கும். அந்த பிள்ளையோட அம்மா அப்பா வந்து கதைப்பாங்க, கிருஷ்ணா அந்த வீடியோக்கு அடுத்துடுங்கன்னு சொன்னால் இல்லை நோ நான் ஹெல்ப் பண்ணி போட்டேன், நான் அடுக்க மாட்டேன், ஒரு நாள் சொல்லவே மாட்டேன், அதை எடுத்து விட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன். அதை விட இன்றைக்கு நான் இருக்கேன் சரி, நான் இருக்கேன் வந்து நான் உண்மையில கஷ்டப்பட வந்து ஒருத்தன்ட்டு ஹெல்ப் கேட்டு அவன் வீடியோ போட்டிருந்தா கூட நாளைக்கு நான் நல்லா வந்துட்டேன்னு சொன்னால் நான் அந்த வீடியோ எடுத்து காட்டுவேன். இங்கே பேர் நான் இருந்த நிலைமை, நான் இப்படி தான் இருந்தான், இன்றைக்கு இவ்வளோ கஷ்டத்துலேருந்து நான் இன்றைக்கு நல்லா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் காட்டுவேன். அப்போ உண்மையிலேயே வந்து நீங்கள் பக்கம் மாற்றி திருச்சி கதைக்கிறீங்களே தவிர நீங்கள் கதைக்கிறதுன்ற ஒரு முழுமையான ஒரு அர்த்தத்தை பார்த்தா ஒரு தனி மனித கோவம் மட்டுமே இங்கே இருக்கே தவிர ஒரு நியாயமான கதை ஒன்றுமே இல்லையடாப்பா. நீங்கள் கல்லறன்ற ஒரு எவிடன்ஸ் இன்றைக்கு இத்தனை மாத காலமாக கல்லன்றீங்க, ஒரு எவிடன்ஸ் காட்டு இல்லையடாப்பா. நாங்கள் ஹெல்ப் பண்ண குடும்பம் எங்கேயாச்சும் போய் கேட்டு பாருங்க. உங்கள்கிட்ட கிருஷ்ணா காசு வந்துட்டு யார்ட்டையாவது காசு வாங்கியிருப்பானா கிருஷ்ணான்னு சொல்லி கேட்டு பாருங்க வந்து. இல்லாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் இப்படி கதைங்க அப்படி கதைங்கன்னு சொல்லி தந்து காய்ச்சிருப்பானா கிருஷ்ணான்னு சொல்லி. இன்றைக்கு அப்படி கூட யாரும் இருக்கலாம். என்னண்டு இந்த மாதிரி கதைங்க இந்த மாதிரி அழுங்கோன்னு சொல்லி கொடுத்து வீடியோ இருக்கிறவங்க கூட இருக்கலாம். நாங்கள் அப்படி கூட இல்லை. நாங்கள் வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் இடையில நிப்பாட்டவே மாட்டோம். வந்துட்டு என்ன நடந்தாலும் அதை அப்படியே போடுவோமே. உண்மையாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும், அதை உண்மையான நிலைமையை பார்த்து தான் மக்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு இவ்வளோ தூரம் வந்து உண்மையாகவும் வெளிப்படையாகவும் இருந்து வந்தால்தான் வந்து இன்றைக்கு இவ்வளோ பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கு வந்து ஒரு ஈரல் பிரச்சனை பிள்ளைக்கு வந்து 50 லட்சம் தேவைன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்குள்ளே சனம் எங்களை நம்பி 50 லட்சம் அனுப்புன்னு சொன்னால் இன்றைக்கு கதைக்கக்கூடிய உங்களை நம்பி ₹1 காசு அனுப்புவாங்களே யாரும். இன்றைக்கு அதுதான் உங்களுக்கு புறாமல். இன்றைக்கு லைவ் ஒன்றில் பார்த்தேன்னா வந்துட்டு என்ன பேசாமல் நாங்கள்லாம் விட்டுட்டு போய் எஃப்னால யூடியூப் ஹெல்பிங் யூடியூப் செய்வோம் அப்படின்னு சொல்ல இன்னொருத்தன் அவனோட சேர்ந்து கேட்குறவனே கேட்குறான், இன்னும் நம்பி யாரும் காசு அனுப்புவானு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியும் வந்து அப்படியான ஒரு நல்ல பேரையும் ஒரு நல்ல இடத்துக்கு வர்றன்ற வந்து சரியான கஷ்டம்னு சொல்லி இன்றைக்கி 4 வருஷமாக ட்ரை பண்ணி நான் நடந்து தெரிஞ்சு சைக்கிளில் தெரிஞ்சு மோட்டர் சைக்கிளில் தெரிஞ்சு இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நேர்மையாக பயணித்தது மட்டும்தான் காரணம். இன்றைக்கி வந்து நான் சொல்லலை, என்னோட பயணிச்ச யாரை வேணுமென்னு சொன்னாலும் நீங்கள் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இது தெரியும். என்னண்டு ஒரு களவு எடுக்கிறேன்னு சொன்னால் எப்படி அதை எடுக்கிறேன்னு சொல்லி எனக்குண்டா தெரியல. அதை விட உண்மையிலே எனக்கு இருக்கிற பெரிய ஆதங்கம் என்னன்னு சொன்னால் அவங்க எங்களோட டென்மார்க் அம்மா அவங்களுக்கு தெரியும் வந்து அந்த டென்மார்க் அம்மாண்ட பாசம் உண்மையிலே வந்துட்டு எங்களுடைய பெத்த அம்மா கூட வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்தால் கோவம் வந்தால் என்னை பேசுவா அந்த பாட்டுக்கு. ஆனால் டென்மார்க் அம்மா வந்து ஒரு நாள் கூட வந்து அது கோவமாக இருந்தால் கூட வந்து அது ஒரு பண்பை அடுத்து அங்கிள் இருக்கார் வந்து அதை பண்பை அடுத்து வந்து சொல்லுவாங்க. இன்றைக்கி ஊருக்கு வந்தால் வந்து பாதி நாள் எங்களோட வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது சொல்லி எத்தனையோ வீடியோவில் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த மாதிரி பழையின ஒரு தாயின்ற படத்தை போட்டுட்டு வந்துட்டு
ஒரு கேவலமான பாட்டை போட்டு இதெல்லாம் செய்கிறதெல்லாம் நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியா? அதை எத்தனையோ பேர் வந்து ரசித்து பார்த்து அதுக்கு வந்துட்டு கொமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எல்லாம் வந்து சகோதரங்களோட இல்லாட்டி சொந்தங்களோட யாரோடையுமே வந்துட்டு பிறக்கவே இல்லையாடாப்பா. இன்றைக்கி நான் செய்கிற வீடியோவில் கூட ஒரு பிழை இருந்தால் நீங்கள் அதை எடுத்து சொன்னால் நான் அதை மாற்றிக்கொள்வேன். என்ன அதை விட்டுட்டு வந்துட்டு இப்படியான கேவலமான வேலையெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்க. நான் சொன்னாலும் நீங்கள் செய்யாமல் இருக்க போகிறது இல்லை. இப்போ இதை கூட பார்த்துட்டு வந்துட்டு என்ன மாதிரி நினைப்பீங்க அப்படின்னு சொன்னால், ரைட் நாங்கள் கொடுத்த மருந்து வேலை செய்யுது, ஆள் கொஞ்சம் கற்று தொடங்கிட்டார், ஆள் கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நினைப்பீங்க. வந்து இன்றைக்கு உண்மையாக எந்த இடத்துல வேறு யாரும் இருந்திருந்தா கட்டாயம் இதை விட்டுட்டு எப்பயோ வந்துட்டு ஓடி இருப்பாங்க, அடுத்த கதையே இல்லை. ஆனால் நான் வந்துட்டு இப்பயும் சொல்கிறேன், வந்து நான் ஓட மாட்டேன், நான் செய்வேன், என் உயிருள்ள வர நான் செய்வேன், அதில் மாற்றமே இல்லை. ஆனாலும் நான் சொல்கிறேன், வந்து இப்படியான கேவலமான வேலை செய்யாதீங்க. இப்படியான கேவலமான வேலைக்கு வந்துட்டு ஆதரவு கொடுத்து போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படியான நீங்கள்றாப்பா என்னெல்லாம் கதைக்கிறீங்க? ஒருத்தன் வந்துட்டு கதைக்கிறான், வந்து நான் தானம் வடமாநிலத்தின் போதைப்பொருள் கடத்தல் தலைவனாமன்னு சொல்லி ஒருத்தன் கதைக்கிறான். அவன் அந்த கதைக்கிற டியூனை பார்த்து நீ அதுதானே அது வந்து என்ன சொல்ற, ஏதோ அவன் வந்து லைவா வந்து அவன் எங்கேயோ ஒரு இடத்த நின்று பார்த்து நம்ம அந்த சப்ளை பண்ற அவன் அவதானிச்சு கதைக்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு நார்மலா எதிர்ச்சி அவரால் வந்து புதுசா டிக்டாக் திறந்து உள்ள வந்திருந்து பார்த்தா அடா இப்படி எல்லாம் செய்யறானு இவனு ரெண்டு அவர மனசுக்குள்ள அது வந்து ஆழமா பதியக்கூடிய மாதிரி அவங்களோட ஒவ்வொரு கதையும் வந்து இருக்குது. அப்படி கதைக்காங்கப்பா. என்ன சொல்றது, உண்மையிலேயே வந்து இதைத்தான் நான் திரும்ப அந்த அண்ணா சொன்ன மாதிரி அந்த எங்களோட ஒரு பாசமா வந்து ஒரு அன்பா பழகிறவங்கள வந்து ஒரு போட்டோவை கட் பண்ணி அது ஒரு கேவலமான ஒரு பாட்டை போடும்போது உண்மையிலேயே அது ஒரு எங்களுக்கு பார்க்கும்போது கவலையா இருக்கு. ஏன்னு சொன்னா அவங்க வந்து எங்களை நம்பி எங்களோட அந்த பாசத்தை வழிபடுத்துறவங்களை வந்து இப்படி கேவலப்படுத்தி கதைக்கும் போது அவங்க வந்து அப்செட் ஆகிறாங்களோ இல்லையோ எங்களுக்கு ஒரு கவலையா இருக்கு. ஏன்னு சொன்னா அவங்க எங்களை நம்பி வந்து கதைச்சவங்க இப்படியான ஒரு கேவலமான செயலை வந்து செய்யாங்க. தயவு செய்து இல்ல அதை விட இப்ப என்ன சொல்ற, இப்ப நாங்க எவ்வளவுதான் தடை வந்தாலும் நாங்க பயணிச்சு கொண்டு போகக்கூடிய மனநிலைமை எங்களுக்கு இருக்கு. ஆனா பட் அது எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டா இல்ல கண்டிப்பா. அப்ப நீங்க வந்துட்டு போதைப்பொருள் கடத்தல் தலைவர்னு சொல்றீங்க, சரி சரி அதான் விடுவோம், வந்து அதை நீங்க சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. இன்னொரு ஆள் வந்து கேட்கிறார், என்ன இதை நான் என்னன்னு சொல்றேன்னு தெரியாம கிடக்குது, ஆனா சொல்றேன், பிரச்சனை இல்லை, உங்களுக்கான நான் சொல்றேன். கிருஷ்ணாவுக்கு நிறைய வெளிநாட்டு அங்குள் மேர் வேதானாக்கள் எல்லாம் தொடர்பு தானே. இப்போ கிருஷ்ணா வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னாலாம், வெளிநாட்டு அங்குள் மேரோட எல்லாம் கண்டாக்ட் வச்சிருந்து அவை வந்துட்டு ஊருக்கு வரப்போறோம்னு சொன்னாலாம். முதலே வந்துட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னாலாம், அவர் ஊருக்கு வரப்போறான்னு சொன்னா இங்க உள்ள இளம் பொம்பளை பிள்ளையோட கதைச்சு அதுகளை வந்துட்டு அந்த வயதானாக்களுக்கு வந்துட்டு செட் பண்ணி கொடுக்குற ஏஜென்ட் நான். ஆமா, அதாவது ஹெல்பிங் செய்ய போற இடத்துல இருக்காங்க ஒரு சில பொம்பளை அவங்கள செட் பண்ணி விடுறதாம். இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லி கதைச்சிட்டு இருக்குங்க. அதுவும் என்ன சொல்ற, எல்லாமே வந்து ரியாலிட்டி. அப்ப அந்த ஒரு அசைவும் இல்லாம ஒரு சாதாரண மனுஷன் இருந்து கதைக்கிற மாதிரி, அதை வந்து அவதானிக்கிற ஒரு ஆள் கதைக்கிற மாதிரி நார்மலா இருந்து கதைச்சிட்டு இருக்கு. அப்ப ஒரு ஆள் கேட்கிற, இதுக்கு உங்கள்ட்ட எவிடன்ஸ் இருக்குதான்னு கேட்டா எவிடன்ஸ் இல்ல, ஆனா இந்த நண்பர்கள் ஒரு சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க, இப்படியான விஷயங்களுக்குள்ள போயிருக்காங்க. இதெல்லாம் நான் அந்த ஹெல்பிங் போகிற இடத்துல வந்து அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட ஒருத்தர் நம்பருமே இந்த ஃபோனில் இருக்கிறதில்ல. உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எத்தனையோட நம்பரை மிஸ் பண்ணி போட்டு தான் நாங்கள் அடுப்பம் வந்து தேடி தான் அடுப்பம் வந்து இப்படியான ஒரு கேவலமான கதையெல்லாம் கதைக்கிறாங்க. அப்போ இதை வந்துட்டு புதுசாக பார்க்கக்குள்ள சில பேர் நம்பக்கூடும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் வந்து நல்லா இருக்கோம். வந்து இப்போ என்ன சொல்கிறோம், வந்து இப்போ டவுனுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம், காணி வாங்கி வீடு கட்டி இந்த கார் ஓடுற மண்டேக்குள்ளே வந்துட்டு யோசிப்பாங்க, ஓகே இப்போ ஒரு மனுஷன் வந்துட்டு திடீரெண்டு முன்னுக்கு வரான்னு சொல்லிக்கூட சம்திங் ஏதாவது ஒன்று வந்துட்டு அவனுக்கு லொட்டரி அடிச்சிருக்கோம், இல்லாட்டி வந்துட்டு கஞ்சா வித்திருக்கோம், இல்லாட்டி வந்துட்டு கலவரத்திருக்கோம், இல்லாட்டி வந்துட்டு ஒரு ஏதாவது செஞ்சிருக்கோம்னு யோசிப்பாங்க. அதுல தப்பு இல்லை. பட் வந்து நீங்க இப்படி எல்லாம் கதைக்கிறீங்களா? அப்ப அந்த எலும்பில்லாத நாக்கால நீங்க எதுவும் காய்ச்சிட்டு போகலான்றக்கான இப்படி ஒரு கேவலமான கதையை காய்க்கிறீங்களா? அப்ப வந்துட்டு ஒரு வயதான ஆளுக்கு ஒரு சின்ன பிள்ளைய வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணி அப்படி ஒரு வேலையை நான் செய்வேனாடாப்பா? என்ன மனுஷராப்பா நீங்க கதைக்கிறீங்க கதை வந்து? இது எல்லாத்தையும் வந்துட்டு இதெல்லாம் கேட்டுக்கொண்டு யாராச்சும் ஒரு ஆள் வந்துட்டு அந்த லைப்ரரி தூசணத்தால் வந்து எங்களுக்கு சார்பாக பேசினா உடனே வந்து அந்த பிளாக் பண்ணி விடுறாங்க. ஒருத்தரும் கதைக்கக்கூடாது, அவங்களுக்கு சாதகமாக கதைக்கக்கூடிய ஆக்கள் மட்டும்தான் வந்துட்டு கதைக்கணும். இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் என்னடாப்பா செஞ்சு நாங்கள் வந்துட்டு கேட்டா சொல்றீங்க வந்து கொடி பிடிச்ச பிள்ளைண்டா. அந்த கொடி பிடிச்ச பிள்ளைன்னு சொன்னா ஒரு நாட்டின் கொடியை பிடிச்சிட்டு போய் நான் வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும்னு சொன்னது குற்றமாடாப்பா? அதான் சரி, அதை கூட நீங்க பிள்ளைன்னு சொன்னீங்க, நான் அது பிள்ளைன்னு சொல்லி நான் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி போட்டு நானும் அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டேன். அதை தவிர ஒரு மனுஷன் என்ன செய்யுது, நாங்க கொலையா செஞ்சிட்டோம், நீங்க மன்னிக்க முடியும், அவங்க எழுதுறாங்க மன்னிக்க முடியாண்டா என்னடா மன்னிக்க முடியாது, நான் குற்றம் செஞ்சேனாங்க இல்ல கேட்கற மாதிரி நீங்க அங்கே இருந்து கதைக்கிறீங்க, இங்க வந்து இதே மாதிரி போயிட்டு வந்து கதைங்க பார்ப்போம் எங்கே இருக்கா எங்களை மாதிரிக்கு வந்து எவ்வளவு கேவலமான கதையை வந்துட்டு கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க. அதையும் வந்துட்டு இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க மக்கள் வந்து. இன்றைக்குமே வந்து
ஒரு சோஷியல் மீடியா வந்து நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். நாங்கள் முழுக்க நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம். இன்றைக்கு வந்துட்டு டிக்டாக்ல எங்களுடைய ஹெல்பிங் வீடியோஸை பார்த்துட்டு எவ்வளோ பேர் வந்துட்டு டிக்டாக்ல எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, தம்பி உங்களோட நம்பர் தாங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி. நான் ஒரு டைம் வந்துட்டு நம்பர் அனுப்புறதும் இல்லை ஹெல்ப் கேட்கறதும் இல்லை. ஏன்னு சொன்னால் காரணம் வந்து டிக்டாக்ல சம்டைம் நான் அதை மிஸ் பண்ணிடுவேன்டாக்காண்டி ஃபுல்லாக வந்துட்டு யூடியூப்ல நம்பர் போட்டு யூடியூப்பால் வாட்ஸ்அப்புக்கு கண்டாக்ட் வந்து வாட்ஸ்அப் கண்டாக்டால் மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது. அன்றைக்கி எல்லாரோடையுமே நாங்கள் கண்டாக்டில் இருக்கிறோம். வந்து அவங்களோட எல்லாருமே நல்ல மாதிரி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கோம். இன்றைக்கி அதை எல்லாத்தையும் தடைப்படுத்தி அதை விட இன்றைக்கி ஒரு கஷ்டப்பட்ட சனத்துக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயத்தையே பிள்ளையான்னு சொல்லி விமர்சிக்கிற நீங்கள் இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து எவ்வளோ கேவலமான வேலையை செய்கிறாங்க. வந்து நாங்கள் வந்து கதைக்கிறது நக்கல் நையான்னு சொல்கிறீங்க. ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துக்க ஒரு அம்மாவோட போயிட்டு நான் இங்கிலீஷ் கதைக்கிறேன்னு சொல்லி அதை பிள்ளையாக சொல்கிறீங்க. எனக்கு தெரியும் அந்த அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் நான் கதைக்கிற காரமே அவள் சிரிக்க வைக்கணும்னு சொல்லி அப்போ அதை வந்துட்டு பிள்ளையான்னு சொல்கிறீங்க. வந்துட்டு இன்றைக்கி தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்தினார் அந்த பாட்டு ட்ரெண்டிங் ஆகிவிட்டு முழு பொம்பளை பிள்ளைகளும் அதுக்கு தான் அப்போ வீடியோ செஞ்சு அதுக்கு எத்தனையோ ஆயிரம் லைக் எத்தனையோ ஆயிரம் கமெண்ட் சூப்பர் நைஸ் அதுன்னு சொல்லி எங்களோட சமுதாயம் எது நோக்கியப்பா போய்கொண்டிருக்கு. வந்து இன்றைக்கி வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாம் வந்து சொல்கிறாங்க வந்து தங்களோட பிள்ளைகளுக்கு வந்து உங்களோட வீடியோ தான் காட்டி வளர்க்கணும். என்னண்டு இந்த அண்ணா மாதிரி நீங்கள் வளர்ந்து வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற இந்த பேரை வந்துட்டு கெடுக்க ஏண்டாப்பா இவ்வளோ இந்த ட்ரை பண்ணுறீங்க. இந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த ஒரு கொஞ்சம் வயசானதுல்டா காய்க்கிறது முழுக்க கதிரையை போட்டுட்டு இருந்து காய்ச்சொன்று இருக்கிறீங்க. உங்களோட வீட்டில் வந்து பொம்பளை இல்லையாடா, அப்போ தட்டி கேட்க யாருமே இல்லையா. வந்து இப்போ அதில் ஒரு பொம்பளை அறிந்து கத்திக்கொண்டு இருக்காள். உனக்கு ஒரு புருஷன் இல்லையாடா அப்போ இதை தட்டி கேட்கறதுக்கு. வந்து இன்னைக்கு நான் காசு அனுப்பி தான் நீ வளர்ந்தேன்டா, நீ யாரா அப்போ நீ யார், நீ எனக்கு ஒருக்கா வந்து சொல்லுவாம இருக்கா, நீ காசு அனுப்பி நான் சொல்லுவாம இருக்கா. உன்ட குரலே நான் இந்த வாழ்நாளில் கேட்டது இல்லையாப்பா. இன்றைக்கு தான் நான் அந்த குரலே நான் வந்து கேட்குறேன். தான் காசு அனுப்பி தான் நான் வந்து நான் இன்றைக்கு மேலே வந்தேன். நான் யாரும் வந்து சொல்லுங்க இன்றைக்கு வந்துட்டு நீங்கள் காசு அனுப்பி தான் நான் மேலே வந்தேன்னு சொல்லி சொல்லுங்க. வந்து உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி எங்களோட பயணிக்கிற எத்தனையோ பேர் வந்து எங்களை ஹெல்ப் பண்ணிக்காங்க இல்லைன்னு சொல்லி. எப்படின்னு சொன்னால் இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன்க்குள்ளே வந்து எத்தனையோ பேர் நேடியாக வந்து சொல்லியிருக்காங்க. என்னண்டு ரைட் என்னால் வந்துட்டு நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பெருசாலாம் நான் ஹெல்ப் பண்ணல, பட் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் எந்த ஞாபகமாக ஒரு ஃபேனை வண்டி போடுங்க, எந்த ஞாபகமாக ஒரு மாப்பிள்ளை பாய்ச்சாலும் சந்தோஷமையான்னு சொல்லி. அப்போ அதுக்கு பதிலுக்கு நான் என்ன சொல்கிறேன், ஓகேம்மா ரைட் நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன். பட் வந்து நீங்கள் நாட்டுக்கு வந்தால் கட்டாயம் எங்களோட வீட்டை வந்து நீங்கள் மாதம் இல்லை வருஷ கணக்கில் தங்கினாலும் ஓகே நான் அக்செப்ட் பண்ணேன். உங்களுக்காண்டி தான் நான் இவ்வளோ பெரிய வீட்டை கூட கட்டுற காரணம்னு சொல்லி நான் சொல்கிறேன். வந்து ஒருத்தன் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறான்னு சொன்னால் அவங்களுக்கு பதிலுக்கு ஒரு ஹெல்ப்பை நான் எப்போ செய்யலாம்னு சொல்லி நான் எப்பயுமே நான் நினைச்சிட்டு இருப்பேன். வந்து நாட்டுக்கு வரைக்குள்ள அவங்களை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண வேணும்னு சொன்னால் நான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் வந்துட்டு பார்த்துக்கொண்டு இருப்பேன். வந்து இப்படியான ஒரு எங்களை போட்டு வந்துட்டு இப்படியெல்லாம் கதைக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இல்லையாடாப்பா. நீங்களே சொல்கிறீங்க நாங்கள் வந்து யூடியூப்பால் கூட உழைக்கிறோம்னு சொல்லி. ஒரு கூட உழைக்கிறவன் ஏன்டாப்பா இன்னொரு காசுக்கு ஆசைப்பட போகிறான். இப்போ நீங்கள் இன்றைக்கு இப்படிலாம் போடைக்குள்ளே வந்து புதுசாக இப்போ உண்மையிலே வந்து இப்போ டிக்டாக் மீடியாக்குள்ளே வந்துட்டு ஒரு புதுசாக வர ஒருத்தன் வந்துட்டு அதை பார்க்க இப்போ அம்மா ஓடிக்கிறேன். உண்மையாக வந்து நான் டென்ஷன் ஆகி கத்துறேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு டென்ஷன் படுத்துறாங்க. ஒரு தனி மனிதனாக வந்து நானும் எவ்வளோ தூரம் தான் சமாளித்து கொண்டு போவேன். அப்போ கட்டாயம் வந்து இன்றைக்கி இந்த ஒரு கொள்ளை கூட்டத்துக்கே வந்துட்டு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கூட யோசிப்பீங்க வந்து நான் கொள்ளை கூட்டம்னு சொல்கிறேன்னு சொன்னேன், அதுக்கு நான் எவிடன்ஸ் வச்சுக்கேன். என்ன இப்படிலாம் கதைக்கிறாங்களேடா, அப்போ செய்யாத ஒரு தான் இப்படி கதைக்கிறாங்களே, அப்போ நான் இவ்வளோ செஞ்சேன்றது ஆதாரம் நீங்கள் காட்டுங்களேன்டா. பார்த்தா நான் சொல்லி கொண்டிருக்கேன். ஆதாரமே இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு என்னைய கொண்டு வந்துட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு ஆதாரம் இருந்தால் என்னடா சின்ன பின்னா படுத்துவீங்க என்ன சொல்லாமல் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு உண்மையாக எனக்கு என்ன சொல்கிறோம் அந்த மனசளவில் நீங்கள் அந்த போடுற அந்த ஃபோட்டோஸை நினைக்க தான் கவலையாக இருக்குதுண்ணே. அதாவது அம்மா மாதிரி சௌரங்கள் மாதிரி வந்து பழையினர்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இப்படி போடுறாலும் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது. அதை விட இவ்வளோ தூரம் என்ன ஒரு பகையடாப்பா, என்னில் என்ன பகைன்னு கேட்குறேன். நான் வந்து இவ்வளவோ கட்ட வேலை செய்கிறவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, அவனை யாராச்சும் ஒருத்தனை குறித்து நீங்கள் விமர்சிங்களேண்டாப்பா. சரி அதை கூட நீங்கள் விமர்சிக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிக்காடி இந்த டிக்டாக்ல தானே அவங்க தட்டுறக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுக்காங்க, யூடியூப்ல தானே தட்டுறக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுக்காங்க, அதை தட்டிட்டு போங்களேண்டா. இன்றைக்கு எத்தனையோ பேர் வீடியோ செய்கிறாங்க, எல்லார்ட்ட வீடியோவும் நாங்கள் பார்க்குறோமா இல்லையே, ஒரு சில பேர்ட்ட வீடியோவும் நாங்கள் பார்க்குறோம். மற்றவன்ட்டு எங்களுக்கு பிடிக்கல, அவங்க கேட்குற பிடிக்கலன்னா தட்டிட்டு போகிறோம். வந்து தட்டிட்டு போங்க. இன்றைக்கு ஆனாண்டா எல்லாருமே எங்களை கண்டென்ட் மேக் பண்ணி அதால் மணி மேக் பண்ணிட்டு போகிறாங்க வந்து ஈஸியாக. அதை கூட நான் பொறாமப்படவே இல்லை. ஓகே நீங்கள் பண்ணிட்டு போங்க, இருக்கிற கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருங்கடாப்பான்னு சொல்லி நாங்கள் விட்டு கொடுத்துட்டு போகிறோம். வந்து இன்றைக்கி நீங்கள் கூட லைவில் ஏறின்னு காய்க்கிறீங்க, உங்களோட லைவுக்கு ஆக்கள் வராங்க எங்களோட ஃபோட்டோவை பார்த்து 40-50 பேர் நிற்பாங்க லைவில். உடனே ஒருத்தன் சொல்லுவான் எஸ்கேஎம் அந்த அண்டி நிற்கிற ஃபோட்டோ போடுங்க. அப்போ தான் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க. வந்தால் அந்த லைவில் எப்பயுமே ஒரு 10 பேர் தான் நின்று காய்ப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 15 பேர் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். மிச்சம் யாருமே வந்து வரை காய்க்க மாட்டாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு சில பேர் பயம் இருக்குது வந்து கதைக்கிறதுக்கு, ஏதோ இல்லை பிரச்சனைகளை வேணாம்னு சொல்லி. இன்றைக்குமே
எத்தனையோ பேர் வந்துட்டு கள்ளன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரோட்டில் எங்கே போனாலுமே எங்களை சந்திச்சு கதைக்கிற ஃபோட்டோ எடுக்கிறார்கள் தான் கூட. அப்போ நான் யோசிக்கிறேன் வந்து எனக்கு எத்தனையோ பேர் கல்லாண்டு எழுதுறாங்க. அந்த அப்படி எழுதுறவங்கள யாராவது எங்களை சந்திப்பாங்க தான் எங்கேயாண்டு பார்த்தா அப்படி ஒரு இதுவுமே சொல்கிறது இல்லை. எல்லாருமே பார்க்குற இல்லைன்னு சொல்கிற வந்து என்ன நீங்கள் நல்லா செய்கிறீங்க, நல்லா வரணுமையா, இன்னும் உங்களோட சேவை தொடரட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ பார்க்க போனால் இன்றைக்கி அவங்க தான் எத்தனையோ ஃபேக் ஐடியை வச்சு செய்கிறாங்க போல இருக்கு. கேட்க போனால் வந்து சொல்கிறாங்க, சரி நான் மட்டும் சொல்லலே இன்றைக்கு எல்லாரும் தானே சொல்கிறாங்க உன்னைய கல்லறன்னு சொன்னால். இப்போ வந்து நாங்கள் முந்தி கேம்பஸில் படிக்கக்குள்ளே வந்து 10 பேர் எங்களை படிக்க தமிழ் படிக்க 14 பேர். அப்போ உன்னிச்சேன்றேன் அபிசாவலைக்கு என்ன ட்ரிப்புக்கு போகும்போண்டு கேட்குறேன். இப்போ நான் உன்னை கேட்குறேன் வையன், நீ சொல்கிற என்ன பிரச்சனை எல்லாரும் வந்தால் நான் பாரு. அப்போ நான் எதுவும் கேட்குறேன், என்னடா போகுமா, என்ன பிரச்சனை எல்லாரும் வந்தால் நான் பாரு. பவிய கேட்குறேன், என்ன ஓகேடா என்ன பிரச்சனை எல்லாரும் வந்தாண்டா, நீ முதல் முன்னுக்கு வாவண்டா நான் பாருண்டு. அந்த எல்லாரும் பண்ணுற யாரு, எல்லாரும் பண்ணுற யாரு, என்ன எல்லாரும் அந்த எல்லாரும் பண்ணுற யாருப்பா. நீ முதல் நான் பாருன்னு சொல்லு, அப்புறம் அவன் பாருன்னு சொல்லுவான் உன்னைய பார்த்து, அப்புறம் அவன் பாருன்னு சொல்லுவான் வந்து. இன்றைக்கு எல்லாரும் தான் சொல்கிறேன், எல்லாராலையும் சொல்லல விட. இன்றைக்கு எல்லார்ட்டையுமே உள்ள குணம், மனுஷனா பிறந்தா பொறாமைன்ற குணம் இருக்கும். பொறாமையில அவன் வந்து சொல்லுவான், கள்ளந்தான் சொல்லுவான். ஏன் நாங்கள் போடுறோம் இந்த நகையில பார்த்து காரில் திடீர பார்த்தா சொல்லுவான். இன்றைக்கு ஒரு நேரம் வந்துட்டு சைக்கிள்லேயும் பைக்லேயும் சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் திடீரம் வந்துட்டு ஒரு டேர்ட்டியான மைண்டோட இருக்கிறோம் பார்த்து சொல்லுவான் வந்து. அவன் கள்ளன்னா சொல்லுவான் வந்து, நல்லா இருக்கிற பார்த்து சொல்லுவான் வந்து. அப்போ நீங்கள் ஒரு எவிடன்ஸை காட்டுவோம், நாங்கள் கலவரத்துக்கு ஒரு எவிடன்ஸை காட்டுவோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு பிள்ளையான பிஸ்னஸை செஞ்சு நல்லா இதாக வந்தால் கூட நீங்கள் விமர்சிக்கிற குறித்து நான் பயப்படுவேன். என்ன ஒரு ஒரு ஏழை மக்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற குறித்து இவ்வளோ ஒரு விமர்சிக்கிற அவங்களுக்கு என்னடா பிரியோசனம் கிடையாது போது. அதை விட ஊரில் எந்த யாரும் காய்ச்சாலும் பரவாயில்லை, காய்க்கிற எல்லாம் வெளிநாட்டில் உங்களுக்கு எவ்வளோ வேலையில் இருக்கும். அந்த வேலையில் செஞ்சு உங்களோட பிள்ளை குட்டிகளை நல்லா கொண்டு வரணும்னு, இல்லாட்டி ஊரில் உள்ள ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அப்படியான நல்ல விஷயங்களுக்கு மினக்கட்டு எவ்வளோ எல்லாம் கதைக்கலாம், எவ்வளோ செய்யலாம் வந்து. சும்மா என்னத்துக்கு உங்களோட வயதான டைமுகளில் உங்களோட நித்திரையில் முழிச்சு நீங்கள் இருந்து கதைச்சு கொண்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, நாளைக்கு உங்களோட பிள்ளை குட்டிகள் எல்லாம் வளர்ந்து என்னத்தை காண போகுது யோசிச்சுப்பாங்க. உங்களோட குணம் அப்படியோ அதேமாதிரி தான் உங்களோட பிள்ளை குட்டிகள் டைம் பேர் நீங்கள் யோசிச்சுப்பாங்க. இன்றைக்கு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க உங்களோட அப்பாண்ட அந்த ஒரு கிறந்த கதை தான் உன்னிட்ட வந்திருக்கேன்னு சொல்லி. உண்மை அப்பா வந்து நல்லா ஜோக் அடிப்பேன், அதேமாதிரி தான் நானும் பொருடம் எல்லாம் வந்துட்டு ஜோக் அடிப்பேன். இன்றைக்கு வந்து எங்களோட வீடியோ வச்சு 30,000 40,000 பேர் வந்து டெய்லி விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்க போனால் அவங்கள யாருக்குமே மூளை இல்லை, அவங்க எல்லாருமே வந்து முட்டாள். ஆனால் நீங்கள் அந்த விமர்சிக்கிற ஒரு 10-15 பேர் நீங்கள் மட்டும் வந்து பெரிய ஆக்கள், உங்களுக்கு மட்டும்தான் வந்து எல்லா இதுவும் வந்து இருக்குது. கேட்க போனால் உண்ட படம் வந்து ஒரு கொஞ்ச நாள் அடக்குவோம்டா நான் கேட்குறேன். சார் நீங்கள் அடக்குங்க பிரச்சனை இல்லை, ஆனால் அடக்குறதால உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு தான் நான் கேட்குறேன். அடக்குறதால உங்களுக்கு என்ன பிரயோசனம்டாப்பா? அடக்குறதால இப்போ என்ன அடக்க போகுது? நீங்கள் அடக்கி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் சார் நான் இப்போ ஹெல்பிங் வீடியோ விட்டுட்டு வைப்பேன் வந்து, நான் அடுத்த வட்டமாக வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நான் 2 வாட்டில் போய்கொண்டே இருப்பேன் வந்து. அதால் உங்களுக்கு என்ன யூஸ் வந்து? 4 ஏழை மக்கள்லாம் வந்துட்டு பாதிக்கப்படுவாங்க. இன்றைக்கி யாருன்னு தெரியா ஒரு அண்ணா அவரால் வந்து எங்கள் ரிங்கோலையா பர்டிகுலரில் இருக்கிறார் கந்தரியா அண்ணா அவர் கதைச்சு எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிக்கிறார் வந்து டிக்டாக்ல போடுங்க கிருஷ்ணாண்டு. அப்போ அந்த அளவுக்கு கந்தரியா அனுபவம் வீடியோவும் செய்ய தெரியாது, யாரோ எடுத்துருக்காங்க வீடியோ அந்த கேட்கறதோட காங்கத்தான் கூட இருக்குது. இருந்தாலும் அந்த தான் ஆதங்கத்தை நீங்கள் போடுங்கோ அப்படின்னு சொல்லி போட்டு ஏன் நீங்கள் கிருஷ்ணாவை விமர்சிக்கிறீங்க? இன்றைக்கு எனக்கு 2 கண்ணும் தெரியா பாருங்கோ. இன்றைக்கு நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க தனிப்பட்ட ரீதியில் ஹெல்ப் பண்ணுங்க, தனிப்பட்ட ரீதியில் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் வெளிநாட்டுக்காரன் வந்து சொந்தக்காரருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான் ஓகே, இல்லாட்டி பக்கத்தில் உள்ள அயலாவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான் ஓகே. இன்றைக்கு பெட்டிக்குளோவில் இப்படி ஒரு கந்தரியா நான் இருக்கான்னு சொல்லி எப்படி தெரியும்? கிருஷ்ணா மாதிரியான ஒரு ஆள் இல்லைன்னா எப்படி தெரியும்? அப்போ இந்த சோசியல் மீடியா இருக்கிறபடியே தான் தெரியும். இன்றைக்கு ஊரில் உள்ளவன் தன்னோட சம்மந்தப்பட்டவனுக்கு மட்டும்தான் அந்த ஹெல்ப் வந்துட்டு போய்கொண்டிருக்க போகுது. இன்றைக்கு இப்படியா ஒரு படியே வந்து செயற்படுறபடியே தான் இன்றைக்கு எல்லா இடமும் பிறந்த அந்த ஹெல்ப் வந்துட்டு கிடைக்குது. அதேண்டாப்பா நீங்கள் நிப்பாட்ட நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆதங்கமாக வந்துட்டு கதைச்சி அந்த வீடியோ அனுப்பியிருக்குதுண்ணா. நம்ம அதை டிக்டாக்ல ஷேர் பண்ணுவோம் வந்துட்டு பாருங்கள். அப்போ இப்போ நான் உண்மையாக கதைக்கோள்கிட்ட வந்து பின்னிடம் வந்த ஒரு சம்பவம் அது நான் முடிச்ச அப்புறம் சொல்கிறேன், அந்த இஷ்யூ முடிஞ்ச அப்புறம் நான் சொல்கிறேன். அதேமாதிரி இந்த சுதுமலை பிள்ளை ஒன்றுக்கு வந்துட்டு கட்டி போட்டு அடிச்சதில் நான் தான் மெயினானு சொல்லி எவ்வளோ கேவலமாக எல்லாம் கதைக்கிறீங்கடாப்பா. நான் நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணிட்டேன். இதை பார்க்குற எங்களோட ஆதரவாளர்கள் நீங்கள் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வந்து முன் வந்து கதைக்கணும், நீங்கள் முன் வந்து ஒரு வீடியோ செஞ்சு போடுங்க. இப்போ நிறைய பேர் வந்து செஞ்சு போடுறீங்க ஓகே, நான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து. அதாவது ஒரு என்ன சொல்கிறோம், அந்த ஒரு நெகட்டிவ் விஷயத்துக்கே வந்துட்டு இவ்வளோ பழமை இருக்குமான்னு சொன்னால் பாசிட்டிவாக வந்துட்டு நிறைய பேர் நினைச்சா வேரோடையே வந்துட்டு இல்லாமல் செஞ்சிடலாம். இன்றைக்கி 4 வருஷமாக நான் பயணித்து வந்துட்டேன். இன்றைக்கி 4 வருஷத்துக்கு பிறகு தான் நான் தெரியுது நான் செய்கிற பிள்ளைண்டு. இந்த 4 வருஷம் நீங்களாம் எங்கே போனீங்க?
இன்றைக்கு எப்படா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்ம விழுவாண்டு பார்த்து கொண்டு வந்து இதோட சேர்ந்து நீங்கள் வந்துட்டு அடிக்க நினைக்கிறீங்க. என்னென்ன காரணத்தை இல்லாமடாப்பா நீங்கள் உருவாக்குறீங்க வந்து இன்றைக்கு ஆரண்டு தெரியா ஒரு பவி இந்த சோஷியல் மீடியா மூலமாக உருவாகி தான் அறிமுகமாகி இன்றைக்கு வந்து என்ன பின்னிக்கு இருக்கிறான்னு சொன்னான். அன்றைக்கு நான் ஒரு பிள்ளையான விஷயத்தில் போகிறேன்னா அவன் வந்து என்னோட கூட இருப்பானா? ஒரு தனிப்பட்ட மனிதன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், அவன் எதுவும் செய்யலாம்டாப்பா. அது என்னத்துக்கு உங்களுக்கு அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் வந்து நாங்கள் வெளிப்படையாக செய்யக்கூடிய இந்த சேவைகள் அதில் என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் சரி அதை குறித்து காய்ச்சா கூட பரவாயில்லை, அந்த பொம்பளை ஒன்று கதைக்குது. இன்றைக்கு நான் இதுல இந்த கத்துறேன்னு சொன்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்காண்டி ஒவ்வொரு தமிழனுக்காண்டி தான் நான் கத்துறேன்னா நீ நின்று கத்தி கொண்டிருக்க டைம்ல வந்து இன்றைக்கு ஒரு சுகமில்லாத ஒரு பிள்ளை ஒன்று இறந்து போவோம்னு சொன்னா அந்த பிள்ளைய உன்னால காப்பாத்தேலும். ஆனா நாங்க சொல்றோம் எங்களால காப்பாத்தேலும். நீ நின்று கத்தி கொண்டிருக்க டைம்ல ஒரு சாப்பாடு இல்லாதவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கலும். ஆனா நான் சொல்றேன் என்னால சாப்பாடு கொடுக்கலும். இன்றைக்கு நீங்க சொல்றீங்க வந்துட்டு நீ உழைக்கிறானே உண்ட காசுல செய்ய நாங்க செய்யாமல இருக்கு, நாங்க செஞ்சு கொண்டு தானப்ப இருக்கும் வந்து நீயே செய்யண்டா. நான் எத்தனை பேருக்கு செய்யலும், நான் எத்தனை லட்சம் செய்யலும். அதை விட விமர்சிக்கிறேன் நீங்க வந்து ஹெல்பிங் வீடியோ செய்யறாங்கள விமர்சிக்கிறேன்டா. எதுக்குடா என்னையே மட்டும் விமர்சிக்கிறீங்க? எனக்கு ஊர்ல உள்ள மற்றவங்க யாருமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லையா? இதுக்கு மேலுமே நான் கதைக்க வந்து விருப்பம் இல்லை. இப்போ கூட நான் இதை கதைச்ச காரணம் வந்து எப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு போகுது. தயவு செய்து அதை யாரும் நீங்கள் நம்புறீங்களா இருந்தா அதுக்கான ஆதாரத்தை கேளுங்க. ஆதாரத்தை கேட்டு ஆதாரத்தை பார்த்த அப்புறம் நம்புங்க. அல்லாட்டி அந்த ஆதாரத்தை எனக்கே அனுப்புங்க வந்து ரைட் நான் இப்போ போதை பொருள் கடத்துறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆதாரத்தை வந்து எனக்கு அனுப்புங்க. நானே பார்க்க ஆசைப்படுறேன் வந்து நான் என்ன மாதிரியான சாமானோட கடத்துறேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு வந்து வயது போன ஆக்களுக்கு வந்துட்டு நான் சின்ன பிள்ளைகளை ஏஜென்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு ஆதாரத்தை காட்டுங்கடாப்பா. நானே பார்க்க ஆசைப்படுறேன் நான் எப்போ அந்த வேலையை செஞ்சேனா அப்படின்னு சொல்லி. எங்கேயாவது ஆட்டையும் காசு கொடுத்துட்டு நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்கடாப்பா. நானே பார்க்க ஆசைப்படுறேன் நான் யார்கிட்ட கொடுத்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லி. இப்படியான தயவு செய்து இப்படியான கேவலமான வேலைகளை வந்துட்டு செய்யாதீங்க. நான் சொன்னாலும் நீங்கள் செய்ய விட போகிறது இல்லை. பட் நான் வந்து கேட்டுக்கொள்வது எங்களோட ஆதரவாளர்கள் நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு உஷாராகணும். எப்படி சொல்கிறது வந்து ஒரு ஆள் நீங்கள் வந்துட்டு என்னால் என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசித்து விட்டால் இயலாது. நீங்கள் உங்களோட கூட இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி பார்க்குற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு 4 பேருக்கு சொல்லிக்குள்ளே வந்துட்டு அது 4 விதமாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு வரும். சரிதானே? இன்றைக்கி கதைக்கிற அந்த விமர்சிக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்னோட பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நேடியாக வாங்க நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ நான் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஆன்சர் தரேன். இல்லாட்டி உங்களுக்கு இந்த இதுகள் பண்ணணும்னா நாங்கள் காட்டி தரேன், கொண்டு போங்க. சரிதானே? கத்தி கொண்டு இருக்கா இங்கேருந்து திருப்ப நான் தான் சொல்கிறேன் வந்து இன்றைக்கி நாங்களும் விட்டுட்டு போனால் இன்றைக்கி நல்ல மாதிரி செய்கிறதுக்கு வந்துட்டு நான் சொல்லலை. நிறைய பேர் செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லி. அவங்க எப்படி செய்கிறாங்களோ எனக்கு தெரியாது. பட் செய்கிறவங்கள வந்துட்டு செய்ய விடுங்க. அவங்கள பற்றி நீங்கள் விமர்சிக்காதீங்க. அது கூட பழக்கம். அதான் நான் திருப்பி சொல்கிறேன் வந்து ஒருத்தன் வந்து அவன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டும், ஆனால் அவன் செய்கிற நல்லதாக இருந்தால் நீங்கள் அதை பாருங்கள் வந்து ரைட் ஓகே அவனால் 4 பேர் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அவன் பிள்ளையாக செயற்படுறான் அப்படின்னு சொன்னால் அதை இப்போ ஒரு நாள் அது வெளிச்சத்துக்கு வரும். இன்றைக்கு எல்லாரும் நினைக்க குடும்பம் ரைட் நீ பிள்ளையாக செயற்படுற வழியே தான் வெளிச்சத்துக்கு வந்துருக்குண்டா. வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு என்னடா இப்போ ஆதாரம் இருக்குது? அன்றைக்கு யாரோ ஒரு லண்டன்லேருந்து ஒருத்தன் காய்ச்சி போட்டான்னு சொல்லி அதை பெரிய இதாக வந்துட்டு போட்டுக்கொண்டுருக்குறாங்க. அதில் என்ன ஆதாரம் இருக்குது? அது வந்து நம்பிக்கை துரோகம். அது நத்திங். அது ஒரு ஆதாரமே இல்லை. அது ஒரு நத்திங். அது ஒரு விஷயமா வந்துட்டு அதை போட்டுருக்கான். இப்போ தெரியுது உண்மை மூமெண்ட் சொல்லி. இன்றைக்கி வந்து பவி என்னோட நல்லா பழகுறான், பவி வந்து கஷ்டப்படுறான்னு சொல்லி போட்டு பவிக்கு ஒரு விஷயத்தை நான் ஹெல்ப் பண்ணி போட்டு நாளைக்கு நான் பவியை பிடிக்காமல் போன அப்புறம் பவிக்கு நான் அதை கொடுத்தேன் இது கொடுத்தான்னு சொல்லிக்கொண்டு அதெல்லாம் ஒரு கேவலமான செயல். அதை வாழ்க்கையில் செய்யவும் மாட்டேன். எனக்கு ஒரு நான் பிடிக்காமல் போனேன் நான் அவனை விட்டு விலை இருப்பேன். அதை விட அவனோட சேர்ந்து இருந்து அவன்கிட்ட இந்த எடுத்த ரகசியம்லாம் அவரை நான் வெளியிட மாட்டேன். இதெல்லானே தமிழாக்களுக்கே வந்துட்டு கேவலம். தமிழாக்கள் அழிகிற காரணமே இந்த ஒரு தன்மையும் பொறாமையும் வெறிச்சலும் இப்படியான துரோகங்களும் தான். தயவு செய்து சொல்கிறேன் இப்படியான வேலைகளை செய்யாதீங்க. திருப்பியும் வந்து சொல்லுவீங்க வந்து அந்த விஷயத்தை எடுத்து கதைக்காதீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால் கதைக்க வைக்கிறாங்க. ஒரு சில பேர் கதைக்க வைக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறபடியாக நான் சொன்னால் கதைச்சி ரைட் ஓகே இப்படியான விஷயங்கள் வந்து வருது, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் விளையாட்டாயிருங்க அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு சொல்லிக்கொண்டு இதோட முடிச்சுக்கொள்கிறோம். வந்து இப்போ 50 நிமிஷம் 45 நிமிஷம் நம்ம வந்துட்டு காய்ச்செல்லாம் அவங்க கதைக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேக்கான விஷயங்கள். நான் கூட ஃபேக்கான விஷயம்னு சொல்கிற காரணம் வந்து நத்திங் ஒரு ஆதாரமே இல்லை அவங்கள்ட்ட இருந்தால் வந்துட்டு காட்டுவாங்க. அவர் வந்து சொல்கிறார் என்ன ஆதாரம் இருக்குதான்னு உங்கள்கிட்ட அந்த ஃபோனில் அந்த ஆதாரம் இருக்குதான்னு கேட்டால் என் ஃபோன் தம்பி அது நான் மாற்றி போட்டேன்னு இப்போ என்கிட்ட அந்த ஆதாரம் இல்லை. ஆனால் நடந்த உண்மை ஆனால் அந்த ஆதாரம் இப்போ என்கிட்ட இல்லை. என்னடா இப்போ நீங்கள் கதைக்கிறீங்க?
இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சோம்ன்றதுக்கு பப்ளிக்காகவே ஆதாரம் இருக்குது. எத்தனையோ வீடியோ இருக்குது, எத்தனையோ மக்கள் பார்த்த வீடியோ இருக்குது வந்து. ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குதா? இது எப்போ இப்படி என்னென்ன மாதிரி துண்டாக வரப்போறியா வீடியோவில் பார்ப்போம். எனிவே சந்தோஷம். மறுபடியும் சொல்கிறேன், எங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து எப்பயுமே விசுவாசமாக இருப்போம். அதை மட்டும் நான் சொல்கிறேன் வந்து, மனிதன் தவறு விடுறது வளமை. அவன் எப்போ அந்த தவறை உணர்ந்து வந்து மன்னிப்பு கேட்குறானோ அப்பயே மன்னிக்கணும். அதுதான் மனுஷன் குணம். ஏண்டா இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நாங்கள் யாரையும் எதிரிகளை சம்பாதிக்காமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும். நாளைக்கு நாங்கள் செத்தாலும் 4 பேர் கதைக்கணும் வந்து. எங்களோட பிறப்பு வேணும்னு சொன்னவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நாங்கள் இறப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருக்கணும். பிறக்கைக்கு ஏழ்மையாக பிறந்தால் அது எங்களோட தப்பு இல்லை, ஆனால் வந்து இறக்கைக்கு ஏழ்மையாக பிறந்தால் கண்டிப்பாக எங்களோட தப்பு. ஸோ அந்த மாதிரி வந்து சில விஷயங்களை மைண்டில் வச்சு கொண்டு செயற்படுங்க. சும்மா இப்படி இன்னொருத்தனை விழுத்துறக்காண்டி நீங்கள் உங்களோட டைமை உலகத்தில் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் உங்களோட இந்த மானிட பிறவியே வேஸ்ட்ராப்பா. அதை மட்டும்தான் நான் கன்க்ளூஷனாக சொல்லிட்டு போகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இன்றைக்கு வந்து முகம் தெரியாமல் மறைவில் இருந்து நீங்கள் 1000 பேர் கதைக்கலாம், ஆனால் உங்களோட முகம் எப்பயோ ஒரு நாள் தெரிய வரும். அண்ட் வந்துட்டு நீங்கள் செய்கிற இந்த காரியங்கள் எப்பயோ ஒரு நாள் உங்களுக்கு புரிய வரும். அதே மாதிரி எப்பயோ ஒரு நாள் உங்களுக்குமே இப்படியா ஒரு பிரச்சனை வரைக்குள்ள, உங்களோட சொந்தங்களுக்குள்ள, உங்களோட பந்தங்களுக்குள்ள இப்படியா ஒரு வருத்தத்தில், இப்படியா ஒரு பிரச்சனையில் வந்து இவ்வளோ ஒரு அமௌண்ட் ஒன்று தேவை அப்படின்ற ஒரு கட்டம் வரைக்குள்ள, அந்த டைமில் நீங்கள் யாராச்சும் ஒரு ஆளை சீக் பண்ணேக்குள்ளே வந்து உங்களுக்கு தெரியும் எங்கட வருமே அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் முடிச்சுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் கதைச்ச விஷயங்களை ஏதாச்சும் பிள்ளையாக இருந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்க. மேக்ஸிமம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நீங்களும் இறங்கி கொஞ்சம் வேலை செய்யணும். சில இடங்களில் வேலை செஞ்சால் தான் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.